இயேசு உன்னை ஆசீர்வதிப்பார், இன்று முதல் ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிப்பார், உன்னை ஆசீர்வதிப்பார், இன்று முதல் ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிப்பார், உன்னை ஆசீர்வதிப்பார், இன்று முதல் ஆசீர்வதிப்பார். ஆண்டவரே, தேவாவியானவர் எங்கே அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த நாளிலும் கர்த்தாவே, ஜனங்களை கர்த்தர் தாமே ஆவி ஆத்துமா சரீரங்களிலே விடுதலை கொடுத்து நடத்த வேண்டுமாய் செபிக்கிறோம். கர்த்தாவே ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீர் தாமே இந்த ஆலயத்தில் இன்றைக்கு மகிமைப்படுவீராக. ஆண்டவரே, தியானிக்க போற தேவ வார்த்தைகள் ஒவ்வொன்றின் மூலமாய் கர்த்தர் ஜனங்களோடு பேசுங்க, இடைபடுங்க. ஆண்டவரே, நம்முடைய அற்புத கரங்களில் இந்த ஆராதனை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபங்கேளு நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். உட்காருவோம். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் நம் உற்சாகமாய் இந்த காலை வேளையில ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாடல் புத்தகத்தில் முதலாவதா 999 ஆண்டவருடைய முகத்தை பார்க்க இந்த நாளில் நம்ம இருக்கிறோம். ஆமென். நான் ஆமேன்னு சொல்லும்போது, அல்லேலூயா சொல்லும்போது எனக்கு நீங்கள் கொஞ்சம் திருப்பி சொன்னால் நல்லாயிருக்கும். நம்ம மந்தமாக அப்படியே போனால் ஆராதனை கண்டிப்பாக நல்லா இருக்காது. ஆண்டவரை உற்சாகமாக நம்ம ஆராதிக்க இந்த நாளில் வந்திருக்கிறோம். ஸோ சத்தமாக ஆண்டவரை பாடி துதிச்சு இன்றைக்கி நம்ம போக போகிறோம். நம்மளோட கஷ்டங்களாக இருக்கட்டும், நோயாக இருக்கட்டும், என்னவாக இருந்தாலும் இன்றைக்கி ஆண்டவர் நம்மளுக்கு அதுலேருந்து ஒரு விடுதலையை தர போகிறார். அதுக்கு ஆண்டவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கறது என்னன்னா, நம்ம அவரை உற்சாகமாக ஆராதிக்கணும். அவ்வளோதான். ஆமென் ஆமென். உங்க முகத்தை பார்க்கவே, உங்க குரலை கேட்கவே, இந்த காலை வேளையில் உங்க சமூகம் வருகிறோம். உங்க முகத்தை பார்க்கவே, உங்க குரலை கேட்கவே, இந்த காலை வேளையில் உங்க சமூகம் வருகிறோம். ஒளிமயமே, தங்கமயமே, மேக ஸ்தம்பமே, எங்கள் புயமே. ஒளிமயமே, தங்கமயமே, மேக ஸ்தம்பமே, எங்கள் புயமே. முகத்தை பார்க்கவே, உங்க குரலை கேட்கவே, இந்த காலை வேளையில் உங்க சமூகம் வருகிறோம். உங்க முகத்தை பார்க்கவே, உங்க குரலை கேட்கவே, இந்த காலை வேளையில் உங்க சமூகம் வருகிறோம். அழகில் சிறந்தவரே, அற்புதங்கள் செய்தவரே, அழகில் சிறந்தவரே, அற்புதங்கள் செய்தவரே, அதிசயமானவரே,
அடுத்தது ஆண்டவருக்கு வந்து நம்ம நன்றி சொல்லி பாட போறோம். ஆமென். நன்றி சொல்லி ஆண்டவரே உமக்கு நன்றி. இந்த வாரம் முழுவதும் இந்த வருஷத்துல நான் எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியல இயேசுப்பா. அவ்வளோ போராட்டம் இந்த வருஷம் தொடக்கத்திலே இல்லை, நான் இவ்வளோ போராட்டம் இருக்குது. இந்த வருஷத்தை நான் தாண்டுவனானே தெரியாம இருந்தது. ஆனா ஆண்டவர் நம்மளை அற்புதமா 5வது மாதத்துல வச்சிருக்கிறார். ஆமென். அற்புதமா ஒரு குறைவின்றி ஆகாரம் கொடுத்து உணவு கொடுத்து நம்மளுக்கு என்னென்ன வேணுமோ ஆண்டவர் அற்புதமா நம்மளை வந்து இந்த நாள்ல வச்சிருக்கிறார். ஆமென். ஆண்டவருக்கு நம்ம கம்பீரமா நன்றி சொல்லி பாட போறோம். ஆமென். 826வது பாடல்ல நம்ம பாட போறோம். நல்லா நன்றி சொல்லி உற்சாகமா ஆண்டவரே உமக்கு நன்றி தகப்பனே. இவ்வளோ கஷ்டப்பட்டாலும் வந்துட்டு அப்பா நான் உற்சாகமா, என்னோட உடல்ல நோய் இல்லப்பா, நோய் இல்லாம நான் நல்லா இருக்கிறேன்னு சொல்லி நன்றி சொல்லி நம்ம பாட போறோம். நன்றி 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 சொல்லி பாடுவேன், இயேசுநாதன் செய்த நன்மைகளை பாடுவேன். நன்றி 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 சொல்லி பாடுவேன், இயேசுநாதன் செய்த நன்மைகளை பாடுவேன். நன்றி 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 என் இயேசுவுக்கே, நன்றி 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 என் ராஜனுக்கே, நன்றி 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 கடைசியா 799
ஒரு பெருமுழக்கத்தின் காற்று இங்கே வீசு போது. ஆமென். ஆண்டவருடைய அபிஷேகத்துல நிரம்பி இப்ப நம்ம ஆராதிக்க போறோம். ஆமென். ரொம்ப அற்புதமான பகுதியில வந்து இருக்கிறோம். ஆண்டவரோட அபிஷேகத்துல நிரம்புறது. ஆண்டவரோட அபிஷேகம் நம்மளுக்கு வரும்போது மகிழ்ச்சி வரும் நம்மளுக்கு. ஆமென். எவ்வளோ கஷ்டத்துல வந்தாலும் சபையை விட்டு போகும்போது ஒரு மகிழ்ச்சி. ஆண்டவர் நமக்குள்ள நம்மளை அவருடைய அபிஷேகத்துல நிரம்பும் போது ஒரு மகிழ்ச்சி, அந்நிய பாஷையில பேசும்போது ஒரு மகிழ்ச்சி. ஆமென். அந்த மகிழ்ச்சி, அந்த ஆனந்தத்தை இப்போ நம்ம வந்து பெற்றுக்கொள்ள போகிறோம். ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே உண்மை நான் கம்பீரமா பாடுறேன்னு சொல்ல போறோம். அவரு நம்ம வந்து கம்பீரமா பாடும்போது ஆண்டவர் நம்மளுக்கு அந்த ஆனந்தத்தை, அந்த மகிழ்ச்சி, ஒரு விடுதலை, கட்டப்பட்ட நிலைமையிலேருந்து ஒரு விடுதலை ஆண்டவர் நம்மளுக்கு தர போறாரு. ஆமென். எல்லாரும் முழங்கால் படிட்டு ஆனந்தமா, எவ்வளோ நோய் இருந்தாலும் எல்லாரும் முழங்கால் படிட்டு, ஆண்டவரே இந்த நேரம் உம்முக்குரியதப்பா, நான் முழங்கால் படிட்டு உமக்காக நான் இப்போ ஜெபிக்க போறேன். எனக்கு ஆண்டவரே நீரை எனக்காக கட்டுகளை அறுத்து போடுங்க. இந்த நேரத்தை நான் உமக்கு ஒதுக்கி இருக்கேன். இந்த நேரத்துல என்னோட கஷ்டங்கள் நீங்கி போகட்டும்னு ஜெபிக்க போறீங்க. ஹல்லேலூயா. ஆமென். காற்று வீசுதே தேசத்தின் மேலே, ஆவியானவர் வந்து விட்டாரே. காற்று வீசுதே தேசத்தின் மேலே, ஆவியானவர் வந்து விட்டாரே. எல்லாரும் பாடுங்கள், கனிவாய் பாடுங்கள், இயேசுவை போற்றி கம்பீரமாய் பாடுங்கள். எல்லாரும் பாடுங்கள், கனிவாய் பாடுங்கள், இயேசுவை போற்றி கம்பீரமாய் பாடுங்கள். காற்று வீசுதே தேசத்தின் மேலே, ஆவியானவர் வந்து விட்டாரே. காற்று வீசுதே தேசத்தின் மேலே, ஆவியானவர் வந்து விட்டாரே. பசமாய் வாழ்ந்தவரே, நேசமாய் தேடி வந்து மோசமாய் வாழ்ந்த என்னை மீட்டெடுத்தீரே. பசமாய் வந்தவரே, நேசமாய் தேடி வந்து மோசமாய் வாழ்ந்த என்னை மீட்டெடுத்தீரே. எல்லாரும் பாடுங்கள், கனிவாய் பாடுங்கள், இயேசுவை போற்றி கம்பீரமாய் பாடுங்கள். எல்லாரும் பாடுங்கள், கனிவாய் பாடுங்கள், இயேசுவை போற்றி கம்பீரமாய் பாடுங்கள். காற்று வீசுதே தேசத்தின் மேலே, ஆவியானவர் வந்து விட்டாரே. காற்று வீசுதே தேசத்தின் மேலே, ஆவியானவர் வந்து விட்டாரே. பிசாசின் வல்லமைகளே அனைத்தையும் முறித்து போட்டு, பிதாவின் சித்தம் அதை முடித்து வைத்தீரே. பிசாசின் வல்லமைகளே அனைத்தையும் முறித்து போட்டு, பிதாவின் சித்தம் அதை முடித்து வைத்தீரே. எல்லாரும் பாடுங்கள், கனிவாய் பாடுங்கள், இயேசுவை போற்றி கம்பீரமாய் பாடுங்கள். எல்லாரும் பாடுங்கள், கனிவாய் பாடுங்கள், இயேசுவை போற்றி கம்பீரமாய் பாடுங்கள். காற்று வீசுதே தேசத்தின் மேலே, ஆவியானவர் வந்து விட்டாரே. காற்று வீசுதே தேசத்தின் மேலே, ஆவியானவர் வந்து விட்டாரே. இளையாயிருந்த என்னை சொல்வதனாக்கிடவே, தரித்திரரானவரை ஸ்தோத்தரிப்பேனே. இளையாயிருந்த என்னை சொல்வதனாக்கிடவே, தரித்திரரானவரை ஸ்தோத்தரிப்பேனே. எல்லாரும் பாடுங்கள், கனிவாய் பாடுங்கள், இயேசுவை போற்றி கம்பீரமாய் பாடுங்கள். எல்லாரும் பாடுங்கள், கனிவாய் பாடுங்கள், இயேசுவை போற்றி கம்பீரமாய் பாடுங்கள். காற்று வீசுதே தேசத்தின் மேலே, ஆவியானவர் வந்து விட்டாரே. காற்று வீசுதே தேசத்தின் மேலே, ஆவியானவர் வந்து விட்டாரே. நரகை ஜெயித்திடவே, நரகை நீக்கிடவே, சிலுவை மீதினிலே ஜீவன் எனக்காய் ஜீவன் தந்து. நரகை ஜெயித்திடவே, நரகை நீக்கிடவே, சிலுவை மீதினிலே ஜீவன் தந்தீரே. எல்லாரும் பாடு கம்பீரமாய், கனிவாய் பாடுங்கள், இயேசுவை மகிமைப்படுத்துங்கள். கம்பீரமாய் பாடுங்கள், எல்லாரும் பாடுங்கள்,
பரலோக வாழ்வதனை பரிசாக தந்திடவே உலோக வாழ்வை நமக்கு விரும்பியாரே. எல்லாரும் பாடுங்கள், கண்டிப்பாய் பாடுங்கள், இயேசுவை போற்றி கம்பீரமாய் பாடுங்கள். எல்லாரும் பாடுங்கள், கண்டிப்பாய் பாடுங்கள், இயேசுவை போற்றி கம்பீரமாய் பாடுங்கள். காற்று வீசுதே தேசத்தின் மேலே, ஆவியானவர் வந்து விட்டாரே. காற்று வீசுதே தேசத்தின் மேலே, ஆவியானவர் வந்து விட்டாரே. பிசாசின் வல்லமைகளை அனைத்தையும் முறித்திடவே பிதாவின் சித்தத்தை முடித்து வைத்தாரே. பிசாசின் வல்லமைகளை அனைத்தையும் முறித்து போட்டு பிதாவின் சித்தத்தை முடித்து வைத்தாரே. எல்லாரும் பாடுங்கள், கண்டிப்பாய் பாடுங்கள், இயேசுவை போற்றி கம்பீரமாய் பாடுங்கள். எல்லோரும் வல்லமை கண்டிப்பாய் பாடுங்கள், இயேசுவை போற்றி கம்பீரமாய் பாடுங்கள். காற்று வீசுதே தேசத்தின் மேலே, ஆவியானவர் வந்து விட்டாரே. காற்று வீசுதே தேசத்தின் மேலே, ஆவியானவர் வந்து விட்டாரே. இளையாயிருந்த என்னை செல்வந்தனாக்கிடவே தரித்திரரானவர் நமக்காக தரித்திரரானார். ஹல்லேலூயா. ஓ என் தேவனின் பெரியவராக ஓ எல்ஷடாய் எனக்காக இறங்கி வந்த தேவன். ஓ ஒரு அபிஷேகம், ஒரு வல்லமை, தேவ பிரசன்னம், தேவ மகிமை, தேவ வல்லமை, கட்டுகளை உடைக்கிற வல்லமை, ஓ நுகங்களை முறிக்கிற வல்லமை. என் தேவன் ஒருவர், என் தேவன் ஒருவர், பிசாசின் வல்லமை முறித்தெறிந்த தேவன். என் தேவன் தேசத்தின் மேலே ஆவியா நீர் இறங்கி வாருங்க. ஓ ஹல்லேலூயா. காற்று வீசுதே தேசத்தின் மேலே, ஆவியானவர் வந்து விட்டாரே. நரகை ஜெயித்திடவே நரகரை நீக்கிடவே சிலுவை மீதினிலே ஜீவன் தந்தீரே. நரகை ஜெயித்திடவே நரகரை நீக்கிடவே சிலுவை மீதி ஜீவன் தந்த தேவன். ஹல்லேலூயா. எல்லாரும் பாடுங்கள், கண்டிப்பாய் பாடுங்கள், இயேசுவை போற்றி கம்பீரமாய் பாடுங்கள். எல்லாரும் பாடுங்கள், கண்டிப்பாய் பாடுங்கள், இயேசுவை போற்றி கம்பீரமாய் பாடுங்கள். காற்று வீசுதே தேசத்தின் மேலே, உடைக்கப்பட்ட வந்து விட்டாரே. காற்று வீசுதே தேசத்தின் மேலே, ஆவியானவர் வந்து விட்டாரே. பரலோக வாழ்வதனை பரிசாக தந்திடவே உலோக வாழ்வை நமக்காய் விரும்பினீரே. பரலோக வாழ்வதனை நமக்கு பரிசாக தருவது. ஹல்லேலூயா. உலோக வாழ்வை நமக்காய் விரும்பினீரே. எல்லாரும் பாடுங்கள், கண்டிப்பாய் பாடுங்கள், இயேசுவை போற்றி கம்பீரமாய் பாடுங்கள். எல்லாரும் பாடுங்கள், கண்டிப்பாய் பாடுங்கள், இயேசுவை போற்றி கம்பீரமாய் பாடுங்கள். காற்று வீசுதே தேசத்தின் மேலே, ஆவியானவர் வந்து விட்டார். வருகிறார். காற்று வீசுதே பரலோக அபிஷேகம், புறாட்சியின் நெருப்பு, ஓ நுகங்களை முறிக்கிறவர், ஓ உடைந்த நெஞ்சங்களை தேற்றுகிற ஒரு அபிஷேகம், உடைந்த நெஞ்சங்களை தேற்றுகிற ஒரு அபிஷேகம், ஓ பலன் இல்லாத நேரங்களை பலன்படுத்துகிற ஒரு அபிஷேகம், ஓ ஒரு காற்று, ஒரு மெல்லிய காற்று, ஓ ஒரு வல்லமை, ஒரு வெள்ளிய வல்லமை இந்த நேரத்தில் இறங்கி கொண்டு இருக்கிறது. என் தேவன் இறங்கி கொண்டு இருக்கிறார். ஓ உடைந்த நெஞ்சங்களை தேற்ற, உடைந்த நெஞ்சங்களை தேற்ற. யாரும் இல்லையே, இவங்க இப்படி சொல்றாங்க அப்படி சொல்றாங்க, உடைந்த நெஞ்சங்களை தேற்ற. ஓ எனக்கு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை அந்த பிரச்சனைகளை தள்ளி விட்டு ஜெபிக்கிற நெஞ்சங்களை தேற்ற. ஓ ஒரு
கட்டுகளை அறுக்கிற வல்லமை. ஓ ஹalleluya, நீர் இறங்கி பாருங்க தகப்பனே. அப்பா இந்த ஜனங்கள் மேல நீர் இறங்கி பாருங்க, நீர் அசைவாடுங்க தகப்பனே, நீர் அசைவாடுங்க. ஹalleluya. அப்பா ஆவியானவர் நீர் அசைவாடுங்க. ஓ ஒரு வல்லமை, ஒரு வல்லமை, ஒரு தெய்வ பிரசன்னம், ஒரு தெய்வ பிரசன்னம். அப்பா 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 உங்ககிட்ட ஜெபிக்கிற இந்த ஜனங்களை நீர் கண்ணோக்கி பாருங்க அப்பா. ஆண்டவரே இயேசுப்பா தங்களுடைய வேதனைகளை விட்டு அப்பா உங்ககிட்ட வந்து ஜெபிக்கிற இந்த ஜனங்களை நீர் கண்ணோக்கி பாருங்க. ஒரு தேவ வல்லமை, தேவ பிரசன்னம். ஓ பிசாசின் வல்லமைகளை உடைக்கிற அந்த நாமம், ஓ கட்டுகளை அறுக்கிற அந்த நாமம் யேசுவா எனப்படும், இயேசு எனப்படும், மெசியா எனப்படும். ஓ யெகோவா நிசி நீர் அப்பா, இம்மானுவேல் நீர் அப்பா. ஹalleluya, இம்மானுவேல் நீர் தகப்பனே. அப்பா நீர் பெரியவர். ஓ எல்லா நாமங்களிலும் உம்முடைய நாமம் பெரிய நாமம். ஓ கட்டுகளை அறுக்கிற வல்லமை, கட்டுகளை அறுக்கிற வல்லமை, ஆசீர்வாதத்தை கைத்து கொண்டு இருக்கிற கட்டுகளை அறுக்கிற வல்லமை. உம்முடைய நாமம் பெரியது தகப்பனே. ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. நீர் பெரியவர் சொல்லுங்க, நீர் பெரியவர் அப்பா, நீர் பெரியவர். என்னோட கஷ்டங்களை காட்டிலும் நீர் பெரியவர் அப்பா, என்னோட கஷ்டங்களை காட்டிலும் நீர் பெரியவர். இந்த நேரத்தில் எல்லா நாமத்திலும் மேலான நாமம் நீர். ஓ உம்முடைய நாமம் பெரியது, உம்முடைய நாமம் பெரியது. அவரை மகிமைப்படுத்துங்க. ஓ அபிஷேகம் அப்பா, அப்பா உம்முடைய அபிஷேகத்தை எனக்கு தாங்கன்னு கேளுங்க. அந்நிய பாஷைகளை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. ஓ ஹalleluya, உம்முடைய அபிஷேகம் தகப்பனே. ஹalleluya, ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே இயேசுவே நீர் பெரியவர், 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 பெரியவர். என் தேவன் நீர் பெரியவர் அப்பா. இந்த இடத்துல எல்லாரிலும் நீர் மேலானவர் தகப்பனே. உம்முடைய நாமம் உயர்ந்தது அப்பா. எல் ஷடாயின் தேவன், யெகோவா நிசி அப்பா. உடைக்கப்பட்ட நெஞ்சங்களை நீர் தேற்றுங்க ராஜா. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. தங்களோட வேதனைகள் மத்தியில் இந்த நேரத்தில் வந்திருக்கிறாங்க அப்பா. தங்களோட உடைந்த நெஞ்சங்களோட, தங்களோட பாரங்களோட இந்த நேரத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் தொடுங்க ராஜா. உங்களுடைய அபிஷேகத்தை நீர் பொழிந்து அப்பா அவங்களோட இருதயத்தை நீர் ஆற்றுங்க. ஒரு மகிழ்ச்சியின் நேரம் இது, மகிழ்ச்சியின் நேரம் இது. ஆண்டவர் ஆதரிக்கிறது ஒரு மகிழ்ச்சி, ஆண்டவர் துதிக்கிறது ஒரு மகிழ்ச்சி. நிறைய பேருக்கு இந்த ஸ்லாக்கியம் இல்லை, நம்மளுக்கு இருக்குது. ஹalleluya, ஆண்டவர் நாமம் உயர்ந்தது. என்னை உயர்ந்தவர், என்னை உயர்ந்தவர். நாமங்களிலும் மேலான நாமம் உள்ள தேவன். ஓ நுகங்களை முறுக்கிறது அப்பா. ஆண்டவரே இயேசுப்பா இந்த நேரத்தில் நீர் இறங்கி பாருங்க அப்பா. எல்லாரும் மேலும் அப்பா தங்களை ஆண்டவரே இயேசுப்பா தாழ்த்தி உங்ககிட்ட அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு மேலும் நீர் இறங்கி வாருங்க அப்பா. ஹalleluya, நீர் இறங்கி வாருங்க தகப்பனே. உம்முடைய நாமம் உயர்ந்தது, உம்முடைய நாமம் உயர்ந்தது. மேலான நாமங்கள் உம்முடையது ராஜா. ஹalleluya, நீர் பெரியவர், 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 பெரியவர் அப்பா. ஆண்டவரே இயேசுவே நீர் உயர்ந்தவர் தகப்பனே. ஆண்டவரே இயேசுப்பா எங்களோட உடைந்த உள்ளங்களை நீர் தேற்றுங்க ராஜா. அப்பா ஆண்டவரே இயேசுப்பா நாங்க யார் என்றப்பா அப்பா யார் யாரோ எங்களை என்னென்னமோ சொல்றாங்க தகப்பனே. அப்பா உடைந்த நெஞ்சத்தோட இன்னைக்கு நாங்க வந்திருக்கிறோம் ராஜா. அப்பா காற்றையும் கடலையும் மழையும் உண்டாக்கின தேவன் நீர் அப்பா. ஆண்டவரே இயேசுப்பா நீர் மேலான நாமம் உள்ளவர் தகப்பனே. அப்பா எங்களை உயிர்ப்பீங்க தகப்பனே. அப்பா எங்களை உயிர்ப்பீங்க ராஜா. ஆண்டவரே இயேசுப்பா நீர் என்ன உயிர்ப்பீங்க ராஜா. எல்லாரும் கேளுங்க, என்ன உயிர்ப்பீங்க ராஜா. அப்பா என்ன உயிர்ப்பீங்க அப்பா. ஆண்டவரே இயேசுப்பா இன்னைக்கு என்ன உயிர்ப்பீங்க. என்னோட நான் இழந்து போன அபிஷேகமா இருக்கலாம், என்ன உயிர்ப்பீங்க அப்பா. ஆண்டவரே இயேசுப்பா நான் இழந்து போன அந்நிய பாஷையா இருக்கலாம், என்ன உயிர்ப்பீங்க அப்பா. இந்த நேரத்துல என்னுடைய ஆண்டவரே இயேசுப்பா ஆவிக்குரிய வாழ்க்கையில என்ன உயிர்ப்பீங்க தகப்பனே. ஆண்டவரே இயேசுப்பா பலவீனமா இருந்தா முட்டி போடுங்க, தப்பு இல்ல. இந்த நேரத்துல ஆண்டவர் பலவீனத்தை உடை தெரிவார். ஆண்டவர் பலவீனத்தை உடை தெரிகிற தேவனா இருக்கிறார். ஆண்டவரை மகிமைப்படுத்தும் போது நம்மளோட நோய் நொடிகள் எல்லாம் பறந்து போகும். என்ன உயிர்ப்பீங்கன்னு கேளுங்க. ஆண்டவரே இயேசுப்பா என்ன உயிர்ப்பீங்க அப்பா. அப்பா என்ன உயிர்ப்பீங்க தகப்பனே. ஓ உம்முடைய சொல்லாகும் அப்பா. உம்முடைய நாமத்தினால கேட்கிறேன் ஆண்டவரே இயேசுப்பா. உடைந்த நெஞ்சங்களை ஆண்டவரே இயேசுப்பா பலவீனத்தை நீர் உடை தெரிங்க தகப்பனே. ஓ ரிதோலா பரபனா கலாரவா ஹalleluya, நீர் உடை தெரிங்க தகப்பனே அப்பா. என்னை உயிர்ப்பியும் என் தேவனே, என்னை உயிர்ப்பியும் என் தேவனே, என்னை உயிர்ப்பியும் என் தேவனே, என்னை உயிர்ப்பியும் என் தேவனே. கடலும் காற்றும் மழையும் ஆவியினாலே சிருஷ்டித்தீரே, காத்திட்டீரே. கடலும் காற்றும் மழையும் ஆவியினாலே சிருஷ்டித்தீரே, காத்திட்டீரே.
காத்திட்டீரே என்னை உயிர்ப்பியும் என்றே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி என்னை உயிர்ப்பியும் என் தேவனே, என்னை உயிர்ப்பியும் என் தேவனே, என்னை உயிர்ப்பியும் என் தேவனே. கத்த சொல்லாகுமே, கத்த சொன்னால் போதுமே, கத்த சொல்லாகுமே, கத்த சொன்னால் போதுமே. தேவ வார்த்தை சத்தியமானதே, தேவ செய்தி உண்மையானதே, தேவ வார்த்தை சத்தியமானதே, தேவ செய்தி உண்மையானதே. கத்த சொல்லாகுமே, கத்த சொன்னால் போதுமே, கத்த சொல்லாகுமே, கத்த சொன்னால் போதுமே. வான பூமி யாவும் உம் வார்த்தையினாலே சிருஷ்டித்தீரே, காத்திட்டீரே. வான பூமி யாவும் உம் வார்த்தையினாலே சிருஷ்டித்தீரே. எல்லாரும் கேட்க போறோம். என்னை உயிர்ப்பியும் என் தேவனே. இந்த நேரத்துல என்னை உயிர்ப்பியும் என் தேவனே, ஓ என்னை உயிர்ப்பியும் என் தேவனே. தேவாபிஷேகம். என்னை உயிர்ப்பியும் என் தேவனே. கத்த சொல்லாகுமே, கத்த சொன்னால் போதுமே, கத்த சொல்லாகுமே, கத்த சொன்னால் போதுமே. கடலும் காற்றும் மழையும் உம் ஆவியினாலே சிருஷ்டித்தீரே, காத்திட்டீரே. கடலும் காற்றும் மழையும் உம் ஆவியினாலே சிருஷ்டித்தீரே, காத்திட்டீரே. என்னை உயிர்ப்பியும் என் தேவனே. கரங்களை தட்டி என்னை உயிர்ப்பியும் என் தேவனே, என்னை உயிர்ப்பியும் என் தேவனே, என்னை உயிர்ப்பியும் என் தேவனே. கத்த சொல்லாகுமே, கத்த சொன்னால் போதுமே, கத்த சொல்லாகுமே, கத்த சொன்னால் போதுமே. கவலை கண்ணீர் கஷ்டம் மாறும் வார்த்தையினாலே உம்முடைய வார்த்தை ஒரு வார்த்தையுமே சொன்னால் போதுமே. கவலை கண்ணீர் கஷ்டம் மாறும் வார்த்தையினாலே ஒரு வார்த்தை, நீர் ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா. என்னோட கவலை கஷ்டம் எல்லாம் மாறும். ஆமென். என்னை உயிர்ப்பீங்கப்பா, என்னை உயிர்ப்பி. எல்லாரும் கேளுங்க, என்னை உயிர்ப்பீங்க. என்னை உயிர்ப்பியும் என் தேவனே, என்னை உயிர்ப்பியும் என் தேவனே. கத்த சொல்லாகுமே, கத்த சொன்னால் போதுமே, கத்த சொல்லாகுமே, கத்த சொன்னால் போதுமே. தேவ வார்த்தை சத்தியமானதே, தேவ செய்தி உண்மையானதே, தேவ வார்த்தை சத்தியமானதே, தேவ செய்தி உண்மையானதே. கத்த சொல்லாகுமே, கத்த சொன்னால் போதுமே, கத்த சொல்லாகுமே, கத்த சொன்னால் போதுமே. ஹல்லேலூயா. தேவ நீர் பெரியவரப்பா. கவலை கண்ணீர் கஷ்டம் மாறும் வார்த்தையினாலே ஒரு வார்த்தையும் நீ சொன்னால் போதுமே. கரங்களை உயர்த்து. கவலை கண்ணீர் கஷ்டம் மாறும் வார்த்தையினாலே ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா, சொன்னால் போதுமே. எல்லாரும் கேளுங்க. என்னை உயிர்ப்பியும் என் தேவனே, என்னை உயிர்ப்பியும் என் தேவனே, என்னை உயிர்ப்பியும் என் தேவனே, என்னை உயிர்ப்பியும் என் தேவனே. என்னை உயிர்ப்பீங்கப்பா.
ஆண்டவரே சப்பா என்னோட கவலை கண்ணீர் கஷ்டங்கள் மத்தியில ஆண்டவரே சப்பா இந்த நேரத்துல என்ன உயிர்ப்பீங்க தகப்பனே. அப்ப ஏதோ ஒரு டிஸ்டன்ஸ் அப்பா, ஏதோ ஒரு தடை உங்ககிட்ட நெருங்கறதுக்கு ஏதோ ஒரு தடையா இருக்குது ராஜா. அதை உடைத்து எங்களை நீங்க இன்னைக்கு உயிர்ப்பீங்க தகப்பனே. அதை உடைத்து எங்களை நீர் உயிர்ப்பீங்க அப்பா. ஆண்டவரே சப்பா உங்ககிட்ட நான் நெருக்கமா இருந்தேன், ஆனா ஏதோ ஒரு தடை இன்னைக்கு என்னோட இருக்கிறது, எனக்கு முன்னாடி ஏதோ ஒரு தடை இருக்கிறது. அந்த தடையை மாற்றி போட்டு எனக்கு நீர் உயிர்ப்பீங்க அப்பா. ஆண்டவரே சப்பா என்னோட அபிஷேகத்தை அந்த அற்புதமான அபிஷேகத்தை அந்த அற்புதமான வல்லமைய ஆண்டவரே சப்பா எனக்கு நீங்க அந்த காலத்துல கொடுத்தீங்க. ஆனா இன்னைக்கு ஏதோ ஒரு தடை ஆண்டவரே, எனக்கு முன்பாக ஏதோ ஒரு தடை இருக்கிறது. அதை நீர் உடை தெரிந்து என்ன உயிர்ப்பீங்கன்னு சொல்லுங்க அப்பா. என்ன உயிர்ப்பீங்கப்பா, என்ன உயிர்ப்பீங்க இந்த நேரத்துல. உங்ககிட்ட கேட்கிற ஒவ்வொரு மேலையும் அப்பா உங்களுடைய உயிர்ப்பித்தல் அந்த ஆவி வரட்டும் அப்பா. ஆண்டவரே சப்பா அந்த நெஞ்சங்களையும் அப்பா அந்த ஆவிகளையும் நீர் உயிர்ப்பீங்க தகப்பனே. ஒவ்வொருவரையும் நீர் உயிர்ப்பீங்க அப்பா. ஆண்டவரே சப்பா உங்களோட அபிஷேகம், அவங்களோட வல்லமை, அந்த அபிஷேகம், அந்த அற்புதமான அபிஷேகம் தகப்பனே, அதற்கு ஈடு எதுவுமே இல்லை. அந்த அபிஷேகத்தை இன்னைக்கு நீர் கொடுங்க. அது உயிர்ப்பீங்க, அது உயிர்ப்பீங்க. ஹல்லேலூயா, அது உயிர்ப்பீங்க தகப்பனே. எல்லாரும் கேளுங்க, எல்லாரும் கேளுங்க. ஹல்லேலூயா, என் தேவன் கொடுக்குகிற தேவன், என் தேவன் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். எல்லாரும் உயிர்ப்பீங்கன்னு கேளுங்க அப்பா. என்ன உயிர்ப்பீங்க அப்பா. ஹல்லேலூயா, என்ன உயிர்ப்பீங்க தகப்பனே. என் தேவன் நீர் பெரியவர், என் தேவன் நீர் பெரியவர். ஆண்டவரே சப்பா எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே சப்பா எவ்வளவு போராட்டங்கள் மத்தியிலையும் ஆண்டவரே சப்பா இது எனக்கு தகுதியே இல்லை ஆண்டவரே சப்பா. அப்பா இதை நான் கேட்காத ஒரு வளர்ச்சி எத்தனை பேர் உணர்ந்து இருக்கிறீங்க? இதற்கு நான் தகுதியே இல்லை ஆனா ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். ஆண்டவருக்கு நம்ம ஒண்ணுமே கொடுத்திருக்க மாட்டோம், ஆனாலும் ஆண்டவர் நம்மளுக்கு இன்னும் அந்த அபிஷேகத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுத்து உயர்த்தி கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் நம்மளுக்காக வைத்த அழைப்பு, ஆண்டவரோட அழைப்பு அது. தாயின் கருவிலே உன்னை தெரிந்தெடுத்திருக்கிறேன் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம நினைச்சிருக்கிறோம் நம்ம ஏதோ ரட்சிக்கப்பட்டோம், ஏதோ இன்னைக்கு இருக்கோம். இல்ல, ஆண்டவருடைய அழைப்பு. ஆண்டவர் குறித்தாரு தாயின் கருவிலே நீ எனக்கு ஆண்டவர் குறித்திருக்கிறார். ஹல்லேலூயா. ரித்தோலா பரபனா கல்லகாரானா. ஹல்லேலூயா. ஆண்டவர் குறித்து வைத்திருக்கிறார், நீ என்னுடைய மகன், நீ என்னுடைய மகன். ஆமென். தேவன் பெரியவர், அவரோட கிருபையில இன்னைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்பா. அவரோட கிருபையில மட்டும்தான் இன்னைக்கு நம்ம நிலைத்திருக்கிறோம். எல்லாரும் எளிமையில இருந்த ஒரு ஒப்பு கொடுத்தலோட அடுத்த பகுதிக்கு கடந்து போகிறோம். ஒரு ஒப்பு கொடுத்தலோட எல்லாரும் எளிமையில இருந்து ஜெபிப்போமா? சின்ன பசங்களும் எல்லாருமே எளிமைக்கலாம். ஆண்டவர் ஆராதிக்கிறதுக்கு ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் எதுவும் இல்லை. ஒரு வயசுல இருந்து எந்த வயசு ஆனாலும் ஆண்டவர் ஆராதிக்கிறதுக்கு ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லை. எல்லா சின்ன பசங்களும் எளிமையில இருந்து ஆண்டவர் ஆராதிக்கலாம். கண்களை மூடி ஆண்டவர் ஆராதிக்கணும். இது ஆண்டவருடைய நேரம், இது ஆண்டவருடைய நேரம். ஆண்டவர் மகிமை உள்ளவர், ஆண்டவர் ராஜா, நம்மளுடைய அப்பா. ஆண்டவர் நம்மள அற்புதமாக வழி நடத்தி வச்சிருக்கிறார். என் தேவனே பெரியவர். நான் வாழ்ந்ததும் உங்க கிருபை. கரங்களை உயர்த்தி சொல்ல போறோம். அப்பா என்னோட பலத்துல நான் இன்னைக்கு இல்லப்பா, உங்களுடைய கிருபையில இருக்கிறேன். கரங்களை உயர்த்தி இந்த பாட்டை எல்லாரும் ஒரு ஒப்பு கொடுத்தலோட பாட போகிறோம். நான் வாழ்ந்தது உங்க கிருபைப்பா, இன்னைக்கு நான் நிலைத்திருக்கிறதும் உங்களுடைய கிருபை, நாளைக்கு நான் வாழ்றதும் உங்களுடைய கிருபை ஆண்டவரே. என்னோட பலத்திலும் என்னோட மனுஷங்களுடைய பலத்திலும் இல்லப்பா, உம்முடைய பலன், உம்முடைய கிருபை ஆண்டவரே. ஹல்லேலூயா. நான் வாழ்ந்ததும் உங்க கிருபை, நான் வளர்ந்ததும் உங்க கிருபை, என்னை உயர்த்தி வைத்தீரே உம் கிருபையே, உம் கிருபை. நான் வாழ்ந்ததும் உங்க கிருபை, நான் வளர்ந்ததும் உங்க கிருபை, என்னை உயர்த்தி வைத்தீரே உம் கிருபையே. எல்லாரும் கேளுங்க, உங்களுக்கு கிருபை வேணும், உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒண்ணுமே இல்லப்பா. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றுமில்லையே. இயேசுவே
தனிமையில் அழுத போது தேற்றிட யாரும் இல்ல, தள்ளாடி நடந்த போது தாங்கிட ஒரு மனுஷனும் வரல. கதறி அழுத நேரத்தில் என் கண்ணீர் துடைத்து உங்க கிருபை இல்லைனா நானும் இல்லை. எல்லாரும் சொல்லுங்க, உங்க கிருபை இல்லைனா நானும் இல்லை. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே. உங்க கிருபை வேண்டுமே. முழு மனதோட கேளுங்க, உங்க கிருபை வேணும் அப்பா. மனுஷன் வேண்டாம், எனக்கு நீங்க மட்டும் தான் வேணும். நான் ஒன்றும் இல்லையே இயேசுவே, நான் என்று சொல்ல எனக்கொன்றுமில்ல, திறமன்னு சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. நான் என்று சொல்ல எனக்கு ஒண்ணுமே இல்லப்பா, உம்முடைய கிருபை மட்டும்தான் எல்லாமே. என்னிடம் எதுவும் இல்லை, தகுதி இல்லா என்னை உயர்த்தினது உங்க கிருபை. உங்க கிருபை இல்லைனா நானும் இல்லை, உங்க தயவு இல்லைனா நானும் இல்லை. உங்க கிருபை வேண்டுமே. உங்க முழு மனதோடு ஒப்பு கொடுத்துள்ள ஆண்டவரே, நான் இல்லை, எனக்கு இந்த திறமை இல்லை ஆண்டவரே, இப்ப தகுதியே இல்லை ஆண்டவரே எனக்கு இங்க நிக்க. நான் ஒரு மண்ணு ஆண்டவரே, என்ன இந்த இடத்துல தகுதிப்படுத்தி வச்சிருக்கீங்க அப்பா. எனக்கு இந்த மனுஷங்க வேண்டாம் அப்பா, எனக்கு இந்த பகை எதுவும் வேண்டாம் அப்பா, எனக்கு நீங்க மட்டும் வேணும். உம்முடைய கிருபை இயேசுவே. ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி அப்பா, தகுதி இல்லாத என்ன தகுதிப்படுத்தி வச்சிருக்கிறீங்க. உண்மையான வரி அது. தகுதி இல்லை நம்மளுக்கு, இந்த இடத்துல நிக்க எனக்கு தகுதி இல்லை ஆண்டவர், அந்த தகுதி எனக்கு கொடுத்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. இந்த அற்புதமான வாழ்க்கைக்கு நம்ம தகுதி அற்றவங்க, ஆனா ஆண்டவர் நம்மளுக்கு அந்த அற்புதமான வாழ்க்கையை வாழ தகுதியை கொடுத்திருக்கிறார். இந்த சண்டே சர்வீஸ் அட்டன் பண்ண ஆண்டவர் நம்மளுக்கு கிருபையை கொடுத்திருக்கிறார். ஆமென். எத்தனையோ பேர் இன்னைக்கு இல்லை ஆண்டா, நம்ம இன்னைக்கு இருக்கிறோம். நோயின் மத்தியிலும் நம்ம இன்னைக்கு இந்த நின்று கொண்டு இருக்கிறோம். கஷ்டத்தின் மத்தியிலும் இன்னைக்கு நம்ம இங்க மகிழ்ச்சியா நின்று கொண்டு இருக்கிறோம். ஓ, எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும் இந்த நேரத்துல தேவனுடைய பிரசன்னத்துல நம்ம இன்னைக்கு நின்று கொண்டு இருக்கிறோம். ஆண்டவரோட கிருபை அது. ஓ, உம்முடைய கிருபை தகப்பனே, உம்முடைய கிருபை அப்பா, உம்முடைய கிருபை, உம்முடைய கிருபை, உம்முடைய கிருபை. கடைசியா எல்லாரும் ஒரே குரலோடு உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. எல்லாரும் பாடணும். நான் ஒன்றுமில்லையே, உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம நான் ஒன்றுமில்லையே இயேசுவே. ஹல்லேலூயா. என்னை அழைத்தவர் ராஜா, தாயின் கருவில் என்னை உருவாக்குனீங்க தகப்பனே. அப்பா, அற்புதமா இந்த நேரத்தில் என்னை நீர் வழி நடத்தி வந்திருக்கிறீங்க அப்பா. ஆண்டவரே இயேசுப்பா, இந்த அற்புதமான ஆராதனை நேரத்தில் ஆண்டவரே இயேசுப்பா, உங்களுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள நீர் எனக்கு உதவி செஞ்சிருக்கிறீங்க. அதுக்கு நன்றி தகப்பனே. அப்பா, தங்களை ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு மேலேயும் ஆண்டவரே இயேசுப்பா, உங்களுக்கு விடுதலையும் பலத்தையும் அபிஷேகத்தையும் தந்து நீர் வழி நடத்தணும் அப்பா. எங்களை உயிர்ப்பீங்கன்னு கேட்ட ஒவ்வொரு மேலேயும் நீர் உயிர்ப்பிக்கிற ஆவியை இறக்கி அவங்களை உயிர்ப்பிக்கணும் ஆண்டவரே. அப்பா, ஆண்டவரே இயேசுப்பா, தங்களோட வாழ்க்கையில பிரச்சனைகளை கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் இந்த நேரத்தில் விடுதலை தந்து வழி நடத்தணும் அப்பா. நீர் பெரியவர். ஹல்லேலூயா. நீர் பெரியவர் அப்பா. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த காலை வேளையில ஜீவனுள்ள தெய்வத்தை துதிக்க தொழுது கொள்ள தேவன் நமக்கு தந்த நல்ல கிருபைகளுக்காக எல்லாரும் கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கிற இந்த விலையேற பெற்ற ஸ்லாக்கியத்தை தேவன் எங்களுக்கு தந்தீரே. உம்மை அப்பா பிதாவே என்று சொல்லி அழைக்கிற புத்திர சுபிகாரத்தின் ஆவி எங்களுக்கு தந்தீரே.
உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. நாம் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபை, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிற வண்ணமாய் கடந்து போன 4 மாதங்களும் நம்மை வழிநடத்தி இந்த 5வது மாதத்திலும் முதலாவது ஞாயிற்றுக்கிழமையிலே அவரை ஆராதிக்கிற நல்ல பாக்கியத்தை தேவன் நமக்கு தந்தபடியினால எல்லாரும் வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரே, 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 ஸ்தோத்திரே. ஆமென். நீ மட்டும் வழிநடத்தி வந்த தேவன் இனிமேல் இந்த மே மாதம் முழுவதும் ஒவ்வொரு குடும்பங்களோடும் ஒவ்வொரு மக்களோடும் கூட இருந்து வழி நடத்த போறபடினால விசுவாசத்தோடு எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தாவே, இந்த மட்டும் எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பிடித்து வந்த தேவன் ஆண்டவரே, இனிமேலும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் ஒவ்வொரு குடும்பங்களோடும் குடும்பத்தில் உள்ள சிறியோர் பெரியோர் அத்தனை பேரோடும் கூட இருந்து ஹல்லேலூயா நீர் வழி நடத்த போறபடினால ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொல்லி ஆபிரகாமுக்கு சொன்ன தேவன் அப்படியே ஆசீர்வதித்தீரும். ஜனங்களை இந்த மாதத்திலே ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. ஹல்லேலூயா. பரலோகத்தின் நன்மைகள் கிருபைகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இறங்கி வரட்டும் அப்பா. ஓ, கர்த்தருடைய கரத்திலே இவர்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால அவர் நிரப்பி உங்களை நடத்துவார். சங்கீத பகுதியை நாம் இப்பொழுது வாசிக்க போறோம். இன்றைக்கு சங்கீதம் 119 சங்கீதம் 81 95 வரைக்கும் உள்ள வசனங்களை வாசிப்போம். 119 81 95. Praise the Lord. சங்கீதம் 119 81 96 வரைக்கும். உம்முடைய ரட்சிப்புக்கு என் ஆத்துமா தவிக்கிறது, உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். எப்பொழுது என்னை தேற்றுவீர் என்று உம்முடைய வாக்கின் மேல் நோக்கமாய் என் கண்கள் பூத்து போகிறது. புகையிலுள்ள துருத்தியை போலானேன், உமது பிரமாணங்களையோ மறவேன். உமது அடியனுடைய நாட்கள் எம்மாத்திரம், என்னை துன்பப்படுத்துகிறவர்களுக்கு நீர் எப்பொழுது நியாய தீர்ப்பு செய்வீர். உம்முடைய வேதத்துக்கு விரோதமாய் அகங்காரிகள் எனக்கு குழிகளை வெட்டினார்கள். உம்முடைய கற்பனைகள் எல்லாம் உண்மையாய் இருக்கிறது. அநியாயமாய் என்னை துன்பப்படுத்துகிறார்கள், நீர் எனக்கு சகாயம் பண்ணும். அவர்கள் என்னை பூமியில் இராமல் நீக்கிவிட சற்றே தப்பிற்று, ஆனாலும் நான் உமது கட்டளைகளை விட்டுவிடவில்லை. உமது கிருபையின்படியே என்னை உயிர்ப்பியும், அப்பொழுது நான் உம்முடைய வாக்கின் சாட்சிகளை காத்து நடப்பேன். கர்த்தாவே, உமது வசனம் என்றென்றைக்கும் வானங்களில் நிலைத்திருக்கிறது. உம்முடைய தலைமுறையாய் இருக்கும். பூமியை உறுதிப்படுத்தினீர், அதை நிலைத்திருக்கிறது. உம்முடைய பிரமாணங்களை நிறைவேற்றும்படி அவைகள் இந்நாள் வரைக்கும் நிற்கிறது. சமஸ்தமும் உம்மை சேவிக்கும். உமது வேதம் எனக்கு மனமகிழ்ச்சியாய் இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். நான் ஒருபோதும் உம்முடைய கட்டளைகளை மறக்க மாட்டேன். அவைகளால் நீர் என்னை உயிர்ப்பித்தீர். நான் உம்முடையவன், என்னை இரட்சியும். உம்முடைய கட்டளைகளை ஆராய்கிறேன். துன்மார்க்கர் என்னை அழிக்க காத்திருக்கிறார்கள், நான் உமது சாட்சிகளை சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். சகல சம்பவத்திற்கும் எல்லையை கண்டேன். உம்முடைய கற்பனையே மகா விஸ்தாரம். ஆமென். இந்த வேத பகுதிக்காக எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வசனத்துக்கு நான் காத்திருக்கிறேன். ஆண்டவர் எனக்கு வசனத்தை தந்து வார்த்தையை தந்து வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி அவருக்கு நான் காத்திருக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய இரட்சிப்புக்கு இல்லாவிட்டால் நீர் என்னை விடுதலை ஆக்கும்படியாய் என் ஆத்துமா தவியாய் தவிக்கிறது. உம்முடைய வசனத்துக்கு நான் ஒவ்வொரு நாளும் காத்திருக்கிறேன். இன்றைக்கு இந்த வசனத்தை படிக்கிற எத்தனை பேருடைய வாழ்க்கையில் இங்கே ஆண்டவருடைய வசனத்துக்கு அவர் தம்முடைய வார்த்தையை நமக்கு கொடுத்து நம்மை வழி நடத்தும்படியாய் காத்திருக்கிறவங்களா இருக்கீங்க? கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஆண்டவருடைய வசனத்துக்கு காத்திருக்க வேண்டும். 85 வசனத்தில் உம்முடைய வேதத்துக்கு விரோதமாய் அகங்காரிகள் எனக்கு குழிகளை வெட்டினார்கள். ஆண்டவருடைய வழியை விட்டு தவறி துன்மார்க்கனாய் ஜீவிக்கும்படியாய் எனக்கு என்ன செய்தார்கள்? அகங்காரிகள் குழிகளை வெட்டினார்கள், படுகுழிகளை வெட்டினார்கள். இன்னைக்கும் குழி வெட்டுகிறவர்கள் எப்படியாகிலும் இயேசுவனுடைய பிள்ளையாய் இராதபடிக்கு இவங்களை பண்ணிடணுமே அப்படின்னு சொல்லி படுகுழிகளை வெட்டுகிற ஜனங்கள் எல்லாம் உண்டு. தோத்திர நல்லா இருக்கிறவங்களை கெடுக்க படுகுழிகளை வெட்டுகிறவரெல்லாம் உண்டு. அவைகளுக்கு தேவ ஜனத்தை கர்த்தர் நீங்களாக்கி பாதுகாக்கிறவராய் இருப்பாராக.
ஸ்தோத்திரம். 87வது வசனத்துல, அவர்கள் என்னை பூமியில் இராமல் நீக்கிவிட சற்றே தப்பிற்று, ஆனாலும் நான் உமது கட்டளைகளை விட்டு விடவில்லை. ஸ்தோத்திரம். என்னை பூமியில் இராதபடிக்கு, நான் உயிரோடு இந்த பூமியில இராதபடிக்கு நீக்கிவிட கொஞ்சம்தான் எனக்கு அது தப்பிற்று, சற்றே தப்பிற்று, ஆனாலும் அது எப்படியானாலும் அது கட்டளைகளை உம்முடைய வார்த்தைகளை விட்டு நான் விட்டுவிடவில்லை. வார்த்தைகளை உறுதியாய் பிடித்து உம்முடைய வார்த்தைகளின் பேர்ல நம்பிக்கையாய் விசுவாசமாய் நான் வாழ்கிறேன் என்று சொல்லுகிறார். 88வது வசனத்திலே, ஆண்டவரே உமது கிருபையின்படி என்னை உயிர்ப்பியும், அப்பொழுது நான் உம்முடைய வாக்கின் சாட்சியை காத்து நடப்பேன். உம்முடைய கிருபையின்படி என்னை என்ன செய்யும்? உயிர்ப்பியும் ஆண்டவரே, உயிர்ப்பியும். உம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில நாம் அடிக்கடி கேட்க வேண்டிய காரியம், இயேசுவே என்னை உயிர்ப்பியும், என்னுடைய ஜெப வாழ்க்கையை உயிர்ப்பியும், என்னுடைய வேத வாசிப்பை உயிர்ப்பியும், நம்மை துதிக்கிற அனுபவம் உயிர்ப்பிக்கப்படட்டும், உமக்கு பரிசுத்தமாய் ஜீவிக்கிற காரியங்களில் என்னை உயிர்ப்பியும் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு உயிர்ப்பிப்பை நம்முடைய வாழ்க்கையில தேவன் தரும்படியாக கேட்கிற ஆண்டவருடைய ஜனங்களாய் இருக்க வேண்டும். 90வது வசனத்திலே, உம்முடைய உண்மை தலைமுறை தலைமுறையாக இருக்கும், பூமியை உறுதிப்படுத்தினீர், அது நிலைத்திருக்கிறது என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. உம்முடைய உண்மை தலைமுறை தலைமுறையாக இருக்கு. ஆண்டவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் அது இருக்கிறது என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் படைத்ததான பூமியை அவர் உறுதிப்படுத்தினார். ஆனால் பூமியில மனிதர்கள் கட்டுகிற பெரிய பிரமாண்டமான கட்டிடங்களாயிருந்தாலும் அவைகள் கொஞ்ச காலம்தான் நிலைநிற்கிறது. சில பூமி அதிர்ச்சியில விழுந்து விடுகிறது. இன்னும் பல இயற்கை பேரழிவுகள் ஏற்படுகிறது. துபாய் போன்றதான சவுதி அரேபியா, அங்கே பெரு மழை பொழிந்த போது இங்கே நிறைய கட்டிடங்கள் இடிந்து விழுந்து விட்டது. பயங்கர பிரமாண்டமாய் கட்டப்பட்ட கட்டிடங்கள் இடிந்து விழுந்தது, இன்னும் விழுந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, ஆண்டவர் இந்த பூமியை படைத்தவர் எந்த அளவுக்கு பூமியை உறுதிப்படுத்தி என்றைக்கும் நிலைநிற்கும்படியாய் பண்ணி இருக்கிறார். ஆனால் மனிதர்கள் கட்டுகிறது, மனிதர்கள் பேர் பிரஸ்தாபத்துக்கென்றும் அந்த பில்டிங்கை விட நாங்கள் பெருசாக கட்டணும் அப்படின்னு சொல்லி கட்டுகிற எந்த காரியமாக இருந்தாலும் அது நிலைத்து நிற்கல. அதுதான் நம்ம கண்கூடாய் பார்க்கிற காரியம். ஸ்தோத்திரம். 92வது வசனத்திலே, உமது வேதம் என் மனமகிழ்ச்சியாய் இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் எழுதுகிறார். உமது வேதம் என் மனமகிழ்ச்சியாய் இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். பைபிளை நம்புறவங்க படிக்கிறவங்களுக்கு தான் இது பொருந்தும். பைபிளை கொண்டு அப்படியே வச்சுட்டு அப்படியே தூக்கிட்டு வரவங்களுக்கு இது பொருந்தாது. ஸ்தோத்திரம். வேதத்தை படிக்கிறவர்களுக்கு தெரியும், அநேக கண்ணீர்கள், போராட்டங்கள், பிரச்சனைகளில் தேவனுடைய வார்த்தை அவர்களுக்கு மனமகிழ்ச்சியாய் இருந்திருக்கிறது, இருந்து கொண்டே இருக்கிறது. சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையிலும் உமது வேதம் என மனமகிழ்ச்சியாய் இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்தே போயிருப்பேன், உலகத்தை விட்டு அழிந்தே போயிருப்பேன் அப்படின்னு சொல்லுகிறார். வேத வசனம் துக்கத்திலே ஆறுதல், நம்பிக்கையற்ற நிலைமையில நமக்கு திடனை கொடுக்கிற வார்த்தைகளாய் இருக்கிறது. இதை நீங்க எதை மறந்தாலும் இந்த வேத வார்த்தைகளை, பைபிளில் உள்ள வார்த்தைகளை படிக்க கை கொள்ள மறக்காதிருங்க. ஸ்தோத்திர. சமயத்துக்கேற்ற வார்த்தைகளை கொடுத்து ஆற்றி தேற்றி பயப்படாதே, திகையாதே, கலங்காதே என்று சொல்லி ஆண்டவர் நம்மை வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஸ்தோத்திரம். 366 தடவை வேதத்துல பயப்படாதே அப்படின்னு சொல்லி வேத வசனங்கள் சொல்லுகிறது. ஒரு வருஷத்துக்கு எத்தனை நாட்கள்? 365. சில வருடம் 4 வருடத்துக்கு ஒரு வாட்டி 366 நாட்கள் வரும். பாருங்க, அதுக்கும் சேர்த்து ஆண்டவர் வேதத்துல பயப்படாதே அப்படின்னு சொல்லி இருக்கிறார். பயப்படாதே மாத்திரமல்ல, எல்லா நிலைமையில ஆண்டவர் வார்த்தைகளை கொடுத்து உண்மையான ஒரு தேவ பிள்ளை, வசனத்தை நம்புகிறவர்களை வழிநடத்தி கொண்டே இருக்கிறார். உமது வேதம் என் மனமகிழ்ச்சியா இராதிருந்தால் நான் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன்.
ஸ்தோத்திரம். வேதத்தை நேசிங்க, வேதத்தை கை கொள்ளுங்க. எல்லா அழிவுக்கும் மன போராட்டங்களுக்கும் என்னடா இது வாழ்க்கை அப்படின்னு சொல்லி வெறுத்து போகிற அனுபவங்களுக்கும் இந்த வேத வசனம் நீங்களாக்கி உங்களை வழிநடத்தி கொண்டே இருக்கும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த வசனங்களின்படி கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் வழி நடத்தணும். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென். உட்காருங்க. சாட்சாடலை பாடும்போது கர்த்தருக்கென்று காணிக்கைகளை கொடுத்து ஆராதிப்போம். இந்த நோட்டீஸ்கள் உங்களுக்கு கொடுப்பாங்க. அதிகமாக தேவையானவங்க நீங்கள் கேட்டு வாங்கி கொள்ளுங்க. ஏதோ தெருவில் யார் அப்படின்னு சொல்லி தெரியாமல் அப்படியே நம்ம கொடுக்கறதுக்கு தெரிந்த வட்டாரத்தில் நீங்கள் கொடுத்து ஜனங்களை அழைத்து வாருங்க. நெருக்கமும் மாறிடும் நேரம், நம் சுகவாழ்வு துளைத்திடும் காலம். எல்லா நெருக்கமும் மாறிடும் நேரம், நம் சுகவாழ்வு துளைத்திடும் காலம். கலங்காதே என்றும் திகையாதே இந்நாள் அழைத்தவர் முன் செல்கிறார். கலங்காதே என்றும் திகையாதே இந்நாள் அழைத்தவர் முன் செல்கின்றார். அவர் நாமம் எல்ரோயி, நம்மை எந்நாளும் காண்கின்றவர். அவர் நாமம் எல்ரோயி, நம்மை எந்நாளும் காண்கின்றவர். கைவிடப்படுவதில்லை, நீ ஒடுங்கி போவதில்லை. கைவிடப்படுவதில்லை, நீ அவமானம் அடைவதில்லை. ஒன்றுமே இல்லை என்று ஏங்கிடாதே, ஒன்றுமே இல்லை என்று ஏங்கி நீ தவித்திடாதே. சொந்த பிள்ளையை தந்தவராம், சொந்த பிள்ளையே தந்தவராம். மற்ற எல்லாமும் அருளிடுவார், மற்ற எல்லாமும் அருளிடுவார். அவன் நாமம் எல்ரோயி, நம்மை எந்நாளும் காண்கின்றவர். அவன் நாமம் எல்ரோயி, நம்மை எந்நாளும் காண்கின்றவர். கைவிடப்படுவதில்லை, நீ ஒடுங்கி போவதில்லை. கைவிடப்படுவதில்லை, நீ அவமானம் அடைவதில்லை. முந்தின காரியமோ பூர்வத்தின் எல்லைகளோ, முந்தின காரியமோ பூர்வத்தின் எல்லைகளோ, ஒன்றும் நினைத்திடாதே, நீ ஒன்றும் நினைத்திடாதே. புதுவழி திறந்திடுவார், இயேசு புதுவழி திறந்திடுவார். அவன் நாமம் எல்ரோயி, நம்மை எந்நாளும் காண்கின்றவர். அவன் நாமம் எல்ரோயி, நம்மை எந்நாளும் காண்கின்றவர். கைவிடப்படுவதில்லை, நீ ஒடுங்கி போவதில்லை. கைவிடப்படுவதில்லை, நீ அவமானம் அடைவதில்லை. எல்லா நெருக்கமும் மாறிடும் நேரம், உன் சுகவாழ்வு துளைத்திடும் காலம். எல்லா நெருக்கமும் மாறிடும் நேரம், நம் சுகவாழ்வு துளைத்திடும் காலம். கலங்காது என்றும் திகையாது இந்நாள் அழைத்தவர் முன் செல்கின்றார்.
கலங்காதே என்றும் திகையாதே என்னால் அழைத்தவர் முன் செல்கின்றார். எப்பக்கம் நெருக்கப்பட்டும் சோர்ந்து நீ போய்விடாதே. எப்பக்கம் நெருக்கப்பட்டும் சோர்ந்து நீ போய்விடாதே. உந்தன் ஓட்டத்தை துவக்கினவர், உந்தன் ஓட்டத்தை துவக்கினவர் என்னாலும் நடத்திடுவார். உன்னை என்னாலும் நடத்திடுவார். எல்லா நெருக்கமும் மாறிடும் நேரம், நம் சுக வாழ்வு துளித்திடும் காலம். எல்லா நெருக்கமும் மாறிடும் நேரம், நம் சுக துளித்திடும் காலம். ஆண்டவருக்கென்று காணிக்கைகளை கொடுத்து ஆராதித்த ஒவ்வொரு கரங்களையும் தேவன் ஆசீர்வதிக்க ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதரே 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 சோதரே. நோட்டீஸ் கொடுத்தவங்களை நான் பார்த்தேன். எக்ஸ்பிரஸ் வேகத்தில் ஒன்று கொடுத்துட்டு போயிட்டே இருந்தாங்க. யாருக்காவது அதிக நோட்டீஸ் எனக்கு தேவை ஆனால் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறவங்க மாத்திரம் கை தூக்குங்க. நான் அக்கம் பக்கத்தில் ஒரு 4 பேருக்காவது கொடுத்த ஆட்களை நோட்டீஸ் கிடைச்சதா? அவங்களுக்கு நிறைய வேணுமா? அங்கே ஐசக் பிரதர் வாங்கி. யாருக்கு அதிகமான நோட்டீஸ் வேணும்னா கை தூக்குங்க, உங்க பக்கத்திலே கொண்டு வந்து கொடுப்பாங்க. இங்க முடிஞ்சப்புறம் கூட கேட்டு வாங்கி ஆத்துமாக்களை அழைத்து கொண்டு வாருங்க. ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் கர்த்தருக்கென்று காணிக்கைகளை படைத்த ஒவ்வொரு கரங்களை ஆசீர்வதிக்க ஜனங்கள் கைட்டு செய்கிற வேலைகள், வியாபாரங்கள், தொழில்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவர் கூட இருந்து ஆசீர்வதிக்கவும் உயர்த்தவும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென். படிக்கிற நம்முடைய அத்தனை பிள்ளைகளுக்காய் ஞானத்தையும் கிருபைகளையும் அதிகமாய் கட்டளையிட, பீஸ் கட்ட தேவைகளை சந்திக்க ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். திருமணம் நடக்க வேண்டிய பிள்ளைகளுக்காக குறிப்பாய் காலேப்பு நல்ல திருமணம் நடக்கணும். ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதரே 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 சோதரே. புதிதாய் வந்த அந்த சகோதரி உண்ணாமலை இறந்தார்கள். அந்த ஒரே மகன், அவர்களுக்கு அந்த மகனை கர்த்தர்தாமே கைவிடாதபடிக்கு நடத்த ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். வெயில் காலங்களிலே ஒவ்வொரு ஜனங்களையும் கர்த்தர்தாமே வெயிலின் தாக்கத்துக்கும் பொல்லாப்புகளுக்கும் விலைக்கு பாதுகாக்க ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அதுபோல தேசத்தில் நடந்து கொண்டிருக்கிறதான தேர்தலுக்காக 3வது கட்ட தேர்தல் வருகிற 7ஆம் தேதி நடக்க இருக்கிறது. நல்ல முறையில் நடக்க, நல்ல ஒரு ஆட்சி எழும்ப கர்த்தர் உதவி செய்யணும். ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதரே 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 சோதரே. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கடந்த 2 நாட்களும் சபையில் வந்து இந்த சிறு பிள்ளைகள் சிபிஎஸ்சி படித்த அவர்கள் நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டார்கள். அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்ததான வசனங்கள், ஒவ்வொரு வார்த்தைகளும் பாடல்களும் அவருடைய வாழ்க்கையில் கிரியை செய்ய ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பல பிள்ளைகள் இன்றைக்கு சண்டே கிளாஸ் வருவதாக சொன்னார்கள். அந்த பிள்ளைகள் வரவும், நல்ல வார்த்தைகளை கற்றுக்கொள்ளவும், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட, அந்த பிள்ளைகளுடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதரே 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 சோதரே. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் தியானிக்க போற ஆண்டவருடைய வார்த்தைகளை ஒவ்வொருவருக்கு ஆசீர்வாதமாக்கி தேவன் தரும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, அருமையான காலை வேளையில உம்மை ஆராதிக்க தொழுது கொள்ள உதவி செய்தீர். இந்த வேளையில் உமக்கென்று காணிக்கைகளை கொடுத்த ஒவ்வொரு கரங்களை ஆசீர்வதியும். இந்த மாதத்திலும் ஜனங்கள் கைட்டு செய்கிற வேலைகள், வியாபாரம், தொழில்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவரே ஆசீர்வாதத்தை, உயர்வுகளை கர்த்தாவே காண செய்ய வேண்டுமாய் செபிக்கிறோம். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்ன தேவன், என்ன வேலைகள் செய்தால் ஆண்டவரே வெட்கப்பட்டு போகக்கூடாதப்பா. ஆண்டவரே, நீர் உயர்த்தி வைக்க வேண்டுமாய் செபிக்கிறோம் கர்த்தாவே.
அதுபோல வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலைகளை கொடுத்து தேவன் வழி நடத்தும் ஆண்டவரே. இந்த நாளிலும் கர்த்தாவே, இப்பொழுதும் உம்முடைய வசனங்களை, ஜீவனுள்ள வாக்குத்தத்தங்களை நாங்கள் தியானிக்க போகிறோம் கர்த்தாவே. வார்த்தைகள் ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமாய் மாறட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம். உம்முடைய வல்லமையில கரத்துல இந்த நாளின் தியானத்தை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். உட்காருங்க. ஸ்தோத்திரம். இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்த வசனத்தை இந்த வேளையில எல்லாரும் எடுத்து வாசிக்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட். மாதத்தில் ஒரு முறை வாக்குத்தத்த ஆராதனை 1ஆம் தேதி காலை 5லிருந்து 6 மணி வரைக்கும் நடைபெறும். நீங்க தவறாம கலந்து கொள்ளுங்க. இந்த நாளில இந்த வசனத்தை 115வது சங்கீதம் அதனுடைய 12வது வசனத்தை எல்லாரும் நாம் எடுத்து நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு படிப்போம். பிரைஸ் தி லார்ட். 115:12. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். மறுபடியும் படிப்போம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு, இந்த மாதத்துல நமக்கு தந்திருக்கிற நல்ல ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காய் எல்லாரும் கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. தேவனே, இந்த மே மாதத்திலே ஆண்டவரே நீர் தந்திருக்கிற வாக்குத்தத்தத்துக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். அந்த வார்த்தையின்படி ஆண்டவரே ஒவ்வொரு ஜனங்களையும் தேவன் நினைத்தருளி ஆசீர்வதித்து ஒவ்வொரு குடும்பங்களையும் வழிநடத்தி செல்ல வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். கர்த்தர் இந்த மாதத்துல நமக்கு இந்த வார்த்தையை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பம் அப்படின்னா விசுவாசிகளை குறிக்கிறது. ஆரோன் குடும்பம் அப்படின்னா ஊழியக்காரரை குறிக்கிறது. அவர் விசுவாசிகளையும் ஆசீர்வதிப்பார், ஊழியக்காரர்களையும் ஆசீர்வதிப்பார். எல்லாரையும் ஆண்டவர் நினைத்தருளி ஆசீர்வதிக்க போகிறார் இந்த மாதத்துல. எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா ஸ்தோத்திரம். இந்த மாதத்துல கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். என்ன போய் நினைப்பாரா? மனிதர்களே என்ன நினைக்கிறது இல்ல, எல்லாருமே என்ன மறந்துட்டாங்க, யாரும் என்ன நினைக்கிறது இல்ல. இயேசு என்ன நினைப்பாரா? கண்டிப்பா. வசனம் அதைத்தான் சொல்லுகிறது. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிற காரியங்கள் அநேகமாய் இருக்கலாம். இந்த மாதத்திலே ஆண்டவர் நினைக்க போகிறார், அந்த காரியத்தை நினைத்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஸ்தோத்திரம். நீங்கள் நினைத்து, நீங்க ஜெபித்து கொண்டே இருக்கிற காரியங்களில கர்த்தரதை நினைத்தருளி உங்களை இந்த மாதத்துல ஆசீர்வதித்து வசனத்தின்படி வழி நடத்துவாராக. இந்த வசனத்தை ஆங்கிலத்துல கொஞ்சம் படிக்க கேட்போம். சங்கீதம் 115:12. The Lord has been mindful for us. He will bless us. He will bless the house of Israel. He will bless the house of Aaron. ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். The Lord has been mindful of us. He will bless us. அவர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். உலகத்தில் நாம் பார்க்கும்போது மனிதர்கள் மற்றவர்களை என்ன செய்கிறதில்லை, நினைக்கிறதில்லை. நம்ம பாடத்தில் படிக்கும்போது சின்ன பிள்ளைகள் பாடத்தில் உப்பிட்டவரை உள்ளளவு நினை அப்படின்னு சொல்லி பாடத்தில் படிப்போம். எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க? உப்பிட்டவரை உள்ளளவும் நினை. உப்பு என்னதான் பண்ணாலும் இன்னைக்கு மறக்கிற குணமுடைய ஒரு சமுதாயத்துல தான் நாம் வாழ்கிறோம். எவ்வளோ நன்மைகளை செய்திருப்பாங்க, ஆனா எல்லாத்தையும் மறந்திருப்பாங்க. சபையில ஆண்டவரை ஆராதித்து எத்தனையோ நன்மைகளை பெற்றிருப்பாங்க, ஆனா சபையே மறந்து, ஆராதனை மறந்து, எல்லாத்தையும் மறந்து, பாஸ்டர் மறந்து, அப்படியே கறிவேப்பிலையை தூக்கி போட்டுட்டு போறது போல தான் ஜனங்களுடைய நிலைமை இன்னைக்கு இருக்கிறது.
ஸ்தோத்திரம். மனிதர்கள் அப்படின்னா மறக்கிறவர்கள், நினைக்காமல் அதை மறந்து போகிறவர்கள். ஆனால் தேவன் அதை அவர் தேவ பிள்ளைகளை நினைக்கிற ஆண்டவராக இருக்கிறார். கர்த்தர் நம்மை நினைக்கிற ஆண்டவராக இருக்கிறார். உங்களுடைய காரியங்களை நினைத்து உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் என்பதை மறக்க வேண்டாம். ஆதியாகமத்தில் நாம் பார்க்கும்போது அங்கே 40ஆம் அதிகாரம் 14வது வசனம் படிங்க. ஆதியாகமம் 40:14 14. இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னது மஞ்சி, நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என்மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும். என்னை நினைத்து என்மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும். யாரிடத்துல இந்த காரியத்தை சொல்லுகிறது அப்படின்னு பார்த்தா, யோசேப்பை தவறாய் குற்றம் சாட்டி அவரை சிறைச்சாலையில அடைத்து வைத்த நிலைமையில அந்த சிறைச்சாலை தலைவன் யோசேப்பை பார்க்கிறான். நல்ல ஒரு வாலிபனாய் இருக்கிறான். அவனை பார்த்தா குற்றம் செய்ததற்கு எந்த விதமான முகாந்திரம் இல்லாதபடிக்கு காணப்படுகிறான். எனவே அவனை தான் செய்ய வேண்டிய எல்லா காரியங்களையும் அவன் செய்யும்படியாய் செயல்படுகிற ஒரு பதவி அவனுக்கு செயல்படுகிறவர் யோசேப்பு. அப்படியா எல்லா பொறுப்புகளையும் அவனிடத்துல ஒப்புவித்து விட்டார். இந்த நிலைமையில பார்வோனுடைய 2 முக்கியமான ஸ்தானாதிபதிகள் அவர்கள் தவறு செய்ததுனால யோசேப்பு இருந்ததான அந்த சிறைச்சாலைக்கு அனுப்பி விடுகிறார். இப்போ அவர்கள் 2 பேருக்கும் யோசேப்பு நல்ல அவர்களுடைய சொப்பனங்களுக்கு அர்த்தத்தை சொல்லுகிறார். அதுல ஒருத்தனுக்கு அர்த்தத்தை சொன்னதைத்தான் இங்கே நாம் படித்தோம். இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னதுமன்றி, நீ வாழ்வடைந்திருக்கும் போது என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவி என்று சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். தயவு செய்து நீ வாழ்வடைந்திருக்கும் போது, மறுபடியும் உன்னுடைய பதவியில பார்வோனிடத்துல இருக்கும்போது நீ என்ன செய். தம்பி யாரா பேசுறீங்களா? பேசாம உட்கார வைங்க சிஸ்டர். ஸ்தோத்திரம். திரும்பி உட்காருப்பா, நல்ல பிள்ளை. ஸ்தோத்திரம். பார்வோன்கிட்ட சொல்லி, தவறாய் என்னை இந்த சிறைச்சாலையில் அடைத்து வைத்திருக்கிறார்கள், தயவு செய்து என்னை நினைத்துக்கொள், பார்வோனிடத்துல சொல்லு அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். ஆனா அந்த விடுதலையாக்கப்பட்ட பின்பு அவன் போய் பார்வானிடத்துல பழக்கம் போல வேலை செய்கிறான். ஆனா யோசேப்பு சொன்னதை மறந்தே போயிட்டான், நினைக்கவில்லை அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. இதுபோல இந்த நாளிலே வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில நீங்களும் பல காரியங்களை செய்திருப்பீர்கள். மனிதர்களுக்கு, சொந்த பந்தங்களுக்கு. அவர்கள் உங்களை நினைத்து கூட பார்க்காத அளவுக்கு இப்பொழுது ஒருவேளை இருக்கிறதுனால அதன் நிமித்தமாய் நீங்க வேதனையோடு கூட ஒருவேளை இருக்கலாம். ஸ்தோத்திரம். பாருங்க, சில வேளை மனிதர்கள் மறந்து போகிறதும் நன்மைக்கு தான். ஸ்தோத்திரம். யோசேப்பை ஒருவேளை யோசேப்பு அப்படின்னு சொல்லி நல்ல தங்கமான ஒரு வாலிபனை கண்டேன் அந்த சிறைச்சாலையில, ஐயா நல்லவையா விடுதலையாக்குங்க அப்படின்னு சொல்லி அவனை விடுதலையாக்கி இருந்தா என்ன நடந்திருக்கும்? யோசேப்பை சிறைச்சாலையிலிருந்து விடுதலையாக்கி ஒருவேளை வீட்டுக்கு அனுப்பி இருப்பார்கள். ஸ்தோத்திரம். அவன் அதிக நாள் அந்த சிறைச்சாலையில இருந்தபடினால்தான் அடுத்த சொப்பனை யாருக்கு வருகிறது? பார்வோனுக்கு வருகிறது. இந்த பார்வோனுக்கு சொப்பனம் வந்த உடனே எல்லாரையும் அழைக்கிறான். யாருக்கும் சொப்பனம் வெளிப்படுத்த தெரியல. இப்போ இந்த யோசேப்பை அழைக்கும் போது கடைசியில அப்பதான் அவனுக்கு அந்த பானபாத்திரக்காரனுக்கு ஞாபகம் வருகிறது. ஐயோ, நான் தவறு பண்ணிட்டனே. யோசேப்பு அப்படின்னு சொல்லி ஒருத்தனை நான் பார்த்தேன் ஐயா சிறைச்சாலையில. அவன் சொன்னபடியே எனக்கு மறுபடியும் நீங்க எனக்கு வேலை கொடுத்தீங்க. அவரை அந்த யோசேப்பை அழைத்தீங்கன்னா எல்லாத்தையும் கரெக்டா சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லி அழைக்கும் போது யோசேப்பு அந்த பார்வோனுக்கு அர்த்தத்தை சொல்லுகிறார். 7 வருஷம் பயங்கரமான செழிப்பான காலங்களாயிருக்கும், 7 வருஷம் பஞ்சமாயிருக்கும், சாப்பிடுகிறதுக்கு கூட ஒண்ணு இருக்காது. எனவே நல்ல வருஷத்தின் பலனை சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே பார்வோனுக்கு ஒரே ஆச்சரியம்.
அவனுக்கு அடுத்த ஸ்தானத்திலே உட்கார வைத்தார் யோசேப்பை. இந்த உயர்வு முதல்ல இந்த மனுஷன் சொல்லியிருந்தா யோசேப்புக்கு கிடைச்சிருக்குமா? கிடைச்சிருக்குமா? கிடைச்சிருக்காது. மறந்ததும் ஒரு விதத்துல அந்த யோசேப்புக்கு நல்லதுதான். பல நேரத்துல உங்களுடைய வாழ்க்கையில மனிதர்கள் சில காரியங்களை நினையாமல் போகிறது உங்கள் வாழ்க்கையின் நன்மைக்கு, உயர்வுக்கு என்பதை நீங்கள் நினைத்து முன்னேறி செல்லுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. யோசேப்பை உயர்த்த தாமதம் அது நல்லதாயிருந்தது. உங்களுடைய வாழ்க்கையிலும் பல நேரங்களிலே ஒருவேளை நினையாமல் போகிற காரியத்திலே தேவன் உங்களை உயர்த்தி மேன்மைப்படுத்த அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஸ்தோத்திரம். யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் போது ஸ்தோத்திரம், பல காலம் 400 ஆண்டுகளுக்கு மேலாய் ஸ்தோத்திரம் எகிப்திலே போய் அடிமைகளாய் கண்ணீர் வடித்து தங்கள் ஜீவன் ஏன் தான் எங்களுடைய ஜீவன் இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி வெறுப்போடு இருந்ததான இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் என்ன செய்தாராம்? நினைத்தார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. யாத்திராகமம் 2:25 படிங்க. தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். தேவன் அவர்களை நினைத்தருளினார். தேவன் அவர்களை நினைத்தருளினார். 430 ஆண்டு கால அடிமைத்தனத்தை தேவன் என்ன செய்தாராம்? நினைத்தருளினார். சோத்திரம். எத்தனை வருடமாய் ஜெபிக்கிறேன், எத்தனை வருடமாய் இதுக்காய் செயல்படுறேன், எத்தனை வருடமாய் என்னுடைய வாழ்க்கையில இதற்காய் முயற்சி பண்ணுகிறேன் அப்படின்னு சொல்லி ஒருவேளை நீங்க இருக்கீங்களா? கர்த்தர் உங்களையும் நினைத்து உங்களுடைய வாழ்க்கையில ஆசீர்வதித்து நடத்த வல்லமையுள்ள தேவன். அவரை மகிமைப்படுத்த ஆரம்பிங்க. ஆண்டவரை என் வாழ்க்கையிலும் அந்த ஜனங்களுக்கு 430 வருஷம் ஆனாலும் அவர்களுக்கு கொடுத்த, அவருடைய முற்பிதாக்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை நினைகூர்ந்து தேவன் அவர்களை நினைத்தார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறதே. என்னையும் நினைங்கப்பா, என்னையும் நினைத்து என்னை ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லி கேட்பீங்கன்னா உங்களை தேவன் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அவர் இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். அவர் ஆரோன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். உங்களை ஆசீர்வதிக்கிற நல்ல ஒரு தேவனாக இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சங்கீதம் 132:1 வசனத்திலே தாவீது ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே, தாவீதையும் அவன் சகல உபத்திரவத்தை என்ன செய்யுங்க? நினைத்தருளும் என்று சொல்லி விண்ணப்பம் பண்ணுகிறான். ஸ்தோத்திரம். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில பல போராட்டங்களை சந்திக்கலாம். ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ண மறக்காதிருங்க. ஆண்டவரே, என்னையும் என்னுடைய சகல உபத்திரவங்களையும் நினைத்தருளும், நினைத்தருளும் ஆண்டவரேன்னு சொல்லி நீங்க ஜெபிக்கும் போது எல்லா உபத்திரவங்களையும் நீக்கி போட்டு ஒரு மகிழ்ச்சியை, துன்பத்தை கண்ட வருடங்களுக்கு சமானமாய் அவர் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை மாத்திரம் அல்ல, அவர் உங்கள் வாழ்க்கையில மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை கொடுத்து வழி நடத்துகிற தேவனாக இருப்பார். ஸ்தோத்திரம். ஏசாயா 38ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை படிங்க. கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன். ஆண்டவரே, உம்முடைய பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி, நினைத்தருளும் என்று சொல்லி விண்ணப்பம் பண்ணினார். ஸ்தோத்திரம். எசேக்கியேல் என்கிற ராஜாவை குறித்து பல நேரங்களிலே நீங்கள் பிரசங்கங்களை கேட்டிருக்கலாம். எசேக்கியேல் ஒரு நல்ல ராஜா. அவருக்கு முன்பாக இருந்ததான ராஜாக்கள் தேசத்திலே கொண்டு போய் வைத்திருந்ததான விக்கிரகங்கள் எல்லாம் அகற்றி போட்டு ஆண்டவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யும்படியாய் செயல்பட்ட நல்ல ஒரு ராஜா. ஆனா இப்பொழுது திடீரென்று ஏசாயா தீர்க்கதரிசி எசேக்கியாவினிடத்துல வந்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீர் மரிக்க போகிறீர். வியாதி, ஒரு அந்த எசேக்கியேலுக்கு ஒரு கேன்சர் போன்றதான வியாதி வந்தபோது அவரை பார்க்க இந்த ஏசாயா தீர்க்கதரிசி போயிருக்கிறார். அப்பொழுது சொல்லுகிறார், நீர் உம்முடைய வீட்டு காரியத்தை எல்லாம் ஒழுங்குபடுத்தும், நீர் மரிப்பீர் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே எசேக்கியேலுக்கு தாங்க முடியவில்லை. ஆண்டவரை பார்த்து, ஆயுசு நாளை கூட்டி கொடுக்க வல்லமையுள்ள தேவனை பார்த்து, ஆண்டவரே, நான் உமக்கு முன்பாக உண்மை உத்தமமாய் நடந்தேன் என்பதை நீர் கொஞ்சம் நினைத்தருளும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி
அவன் சுபர்புறமாய் திருப்பிக் கொண்டு அழுதான் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி, எல்லாவற்றையும் மாற்ற வல்லமையுள்ள தேவனை நோக்கி அவர் ஜெபித்தார். ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஒருவனை கொல்லவும் முடியும், ஒருவனை உயிர்ப்பிக்கவும் முடியும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஒருவனுக்கு நீண்ட ஆயுளை கொடுப்பதும் கொடுக்காமல் இருக்கிறதும் ஆண்டவருடைய கையில இருக்கிறது. ஸ்தோத்திரம். அவரை நோக்கி இவன் சுபர்புறமாய் திருப்பி கொண்டு, ஆண்டவரே உமக்கு முன்பாக மன உத்தமமாய் உண்மையாய் உம்முடைய கற்பனைகளின்படி நடந்தேன் என்பதை நீர் கொஞ்சம் நினைத்தருளும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அழுது ஜெபிக்க ஆரம்பித்த போது, ஏசாயா இது போல அந்த அரண்மனையை விட்டு வெளியே போய்விட்டார். இந்த ரோடு அளவுக்கு ஒருவேளை போயிருக்கலாம். ஆண்டவர் பேசுறார். இவன் இங்க அழுவுறான். ஏசாயா அங்க போயிட்டாரு. ஏசாயாட்ட ஆண்டவர் பேசுறார். ஏசாயா மறுபடியும் எசேக்கியேலை போய் பார்த்து நீ ஒரு காரியத்தை சொல்லணும். உன்னுடைய விண்ணப்பத்தை கேட்டேன், உன்னுடைய கண்ணீரை கண்டேன், நான் உன்னை நினைத்தேன், 15 வருடம் ஆயுள் வருடங்களை நான் உனக்கு கூட்டி தருகிறேன் என்று சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். அப்படியே ஆண்டவர் அந்த எசேக்கியேலுடைய வியாதியெல்லாம் நீக்கி அற்புதமாய் சுகமாக்கி வழி நடத்தினார். ஆண்டவர் நினைக்கிற தேவனாக இருக்கிறார். இங்கே உட்கார்ந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நினைத்தருளுகிற தேவனாக அவர் இருக்கிறார். ஸ்தோத்திரம். மனிதர்கள் மறந்து போகிறார்கள். கணவனை மறக்கிறார்கள், மனைவியை மறக்கிறார்கள், பெற்றோரை மறக்கிறார்கள், பிள்ளைகளை மறக்கிறார்கள். ஸ்தோத்திரம். பலவிதமான நிலைமையில மனிதர்கள் நினையாமல் இருக்கிறார்கள். ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் நினைக்கிற தேவன். அல்லேலூயா. என்ன தேவன்? நினைக்கிற தேவன். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம். உங்களுடைய வாஞ்சைகளை நினைக்கிறவர். நீங்க நினைக்கலாம், பல காலம் ஆகிவிட்டது, நான் அதை நினைத்து ஜெபம் பண்ணி இருக்கேன், எத்தனையோ வருடம் ஆச்சு, இனிமே அவ்வளவுதான், நடக்காது அப்படின்னு சொல்லி ஒருவேளை நினைத்து கொண்டிருக்கலாம். இல்லை இல்லை, உங்களுடைய வாழ்க்கையில ஸ்தோத்திர ஆண்டவர் பெரிதாய் அவர் சித்தம் கொண்டிருக்கிறபடினால கொஞ்சம் லேட் ஆகுது. லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து கொடுக்க போறார். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவர் மறக்கல, உங்கள் காரியங்களை அவர் நினைத்திருக்கிற தேவன். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம். சகரியா 8ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை படிங்க. சகரியா 8:15. இந்நாட்களில் எருசலேமுக்கும் யூதாவுக்கும் நன்மை செய்யும்படி திரும்ப நினைத்தேன். நன்மை செய்யும்படி திரும்ப நினைப்பேன். பயப்படாதேயுங்கள். நன்மை செய்யும்படி நான் திரும்ப நினைப்பேன், பயப்படாதீங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். நன்மை செய்யும்படி நான் உங்களை திரும்ப நினைப்பேன். உங்களுடைய வேலைகளிலே, உங்களுடைய குடும்பத்தில், உங்களுடைய ஒவ்வொரு காரியங்களிலும் நன்மை செய்யும்படி திரும்ப உங்களை நினைத்து உங்களை கைவிடாமல் வழிநடத்த போகிறார். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 60வது வசனத்தை படிங்க. எசேக்கியேல் 16:60. ஆகிலும் உன் இள வயதில் உன்னோடு பண்ணின என் உடன்படிக்கையை நான் நினைத்து, இள வயதில் நான் உன்னோடு பண்ணின உடன்படிக்கையை நினைத்து நித்திய உடன்படிக்கையை உனக்கு ஏற்படுத்துவேன். நித்திய உடன்படிக்கையை உனக்கு ஏற்படுத்தினேன். உன்னுடைய இள வயதுல ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய இள வயதுல உன்னோடு ஏற்படுத்தின ஒரு உடன்படிக்கை இருக்கிறது, அதை நான் நினைத்து. எத்தனை பேருடைய வாழ்க்கையில இள வயதுல ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் அவர் உடன்படிக்கை பண்ணினார், ஏதோ ஒரு உடன்படிக்கை பண்ணினார் வசனத்தை கொண்டு அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் சொல்றீங்க? கை தூக்குங்க. வசனத்தை கொடுத்து உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். வார்த்தையின் மூலமாய் பேசி என்னோடு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறார். இந்த உடன்படிக்கை ஆண்டவர் நினைத்து உங்களை நடத்துவார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உடன்படிக்கை குறித்து நீங்கள் ஒருவேளை மறந்து கூட இருக்கலாம். உடன்படிக்கையை திரும்ப நான் நினைக்க போகிறேன், நினைத்து உங்களை நடத்துவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார்.
ஸ்தோத்திரம். அவர் நினைக்கிறவர், ஆசீர்வதிக்கிற தேவன். ஆதியாகமத்தில் பார்க்கிறோம் 24ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தை படிங்க. ஆதியாகமம் 24:1. ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானான். கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார். ஸ்தோத்திரம். ஆபிரகாம் வயது சென்று முதிர் வயதாகிவிட்டார். இப்பொழுது வசனம் சொல்லுகிறது, ஆபிரகாம் சகல காரியத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டவராயிருந்தார். ஆபிரகாமை அழைக்கும் போது கூட, தேவன் அழைக்கும் போது கூட, ஆபிரகாம் ஒரு பிச்சைக்காரன் கிடையாது, ஒரு கஷ்டப்படுகிறவன் கிடையாது. அந்த நேரத்தில் ஆபிரகாம் ஒரு பணக்காரனாய் தான் காணப்பட்டார். ஆனால் மேன்மேலும் தேவன் ஆசீர்வதித்து சீமானாய் ஆபிரகாமை மாற்றுகிறார். சகல காரியத்திலும் தேவன் அந்த ஆபிரகாமை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். நமக்குள்ளே ஒரு எண்ணம் இருக்கிறது. நம்ம கைப்பிரதி கொடுக்கிறோம், ஊழியங்களை செய்கிறோம், நம்ம வசதி படைத்தவர்கள், அவர்களுக்கு கொடுக்கிறோமா, அவர்களுக்கு சத்தியம் சொல்றோமா, அவங்க ஆண்டவருக்கு தேவை இல்லையா? ஸ்தோத்திரம். அவங்க ரட்சிக்கப்பட மாட்டாங்க, அவங்க இயேசுவை அறிய மாட்டாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் தான் நமக்கு இருக்கிறது. ஆண்டவருக்கு எல்லாரும், ஆபிரகாம் அழைக்கப்பட்ட போது அவர் பணக்காரராக தான் இருந்தார். அவரை பார்த்து நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறார். அப்போ நம்ம ஊழியம் செய்யும் போது நம்முடைய பார்வை வெறும் கஷ்டப்படுறவங்க, கண்ணீரோடு இருக்கிறவங்க, வேதனைப்படுறவங்க, வியாதியாக இருக்கிறவங்க, இவங்களுக்கும் சத்தியம் போகணும். நல்ல வசதி படைத்தவர்கள், ஸ்தோத்திரம், அவருடைய வசதி, பணம், பொருள் அவர்களை பரலோகம் கொண்டு போகுமா? கொண்டு போயிரும் அப்படின்னா நம்ம அவங்களுக்கு சத்தியம் சொல்ல வேண்டாம். கொண்டு போகாதே, உலகத்தோடு அவருடைய பணம் பொருள் எல்லாம் விட்டுட்டு தானே போனோம். ஸ்தோத்திரம். அப்ப அவங்களுக்கு சத்தியம் தேவையா இல்லையா? எல்லாருக்கும் சுவிசேஷம் அறிவிக்கணும், அது நம்முடைய மைண்ட்ல இருக்கணும். ஆபிரகாம் வயது சென்று முதிர் வயதான போது கர்த்தர் எல்லா காரியங்களிலும், சகல காரியத்திலும் தேவன் அவரை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி வேதம் வசனம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். 24ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை படிங்க. ஆதியாகமம் 24:35. கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார், மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார். அவர் சீமானா இருக்கிறார். அந்த என்னுடைய எஜமானாகிய ஆபிரகாம் செல்வ சீமானா இருக்கிறார். கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளியையும் பொன்னையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொடுத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். நாம் விசுவாசிகளின் தகப்பன் என்று சொல்லி ஆபிரகாமை நம்ம பார்க்கிறோம். இந்த ஆபிரகாமுக்கு என்னென்ன காரியம் இருந்துச்சா? கர்த்தர் என் எஜமானை மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார், அவர் சீமானா இருக்கிறார். கர்த்தர் அவருக்கு ஆடு மாடுகளையும் வெள்ளியையும் பொன்னையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொடுத்திருக்கிறார். அந்த நாட்கள்ல ஒரு மதிப்புக்குரிய ஒரு மனிதனுக்கு என்னென்ன இருக்கணுமோ எல்லாமே ஆபிரகாமுக்கு இருந்துச்சு. நல்லா தூக்கம் வரவங்க மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இனிமையான காலை வேளையில வெயில் வெளியே தான் அடிக்குது, நமக்கு கொஞ்சம் பரவாயில்ல, நீங்க தூங்காதிருங்க. பிரைஸ் தி லார்ட். ஆபிரகாம் சகல காரியங்களிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தார். என்னென்ன இருந்துச்சு சொல்லுங்க, வசனத்தை பார்த்தே சொல்லுங்க. ஆடு மாடுகள், வெள்ளி, கழுதை இருந்துச்சு, ஒட்டகம் இருந்துச்சு, வெள்ளி இருந்துச்சு, பொண்ணு இருந்துச்சு, எல்லாம் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்திருந்தார். ஆபிரகாமினுடைய விசுவாசிகளின் தகப்பனாயிருக்கிற ஆபிரகாமை சந்ததிகளாயிருக்கிற உங்களையும் தேவன் எல்லா காரியத்திலும் ஆசீர்வதிக்க தான் விரும்புகிறார். ஸ்தோத்திரம். இங்க ஆண்டவருடைய இடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை வாஞ்சோடு கேட்கணும். ஆண்டவரே எங்களையும் ஆசீர்வதிங்க, நாங்க பரலோகம் போறோம், நல்லது. ஆனா இந்த பூமியில
நாங்கள் ஆண்டவரே தரித்திரராய் கடன்காரர்களாய் இருந்து கிறிஸ்தவங்களே அப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி மற்றவர்கள் உம்முடைய நாமத்தை தூசிக்காதபடிக்கு எங்களை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கணும். கேட்பீங்களா? ஸ்தோத்திரம். எல்லாரும் நினைக்கிறாங்க ஸ்தோத்திரம், பணம், பொருள், வெள்ளி, பொண்ணு எல்லாம் இது ரட்சிக்கப்படாதவங்களுக்கு உரியது போல இருக்கு அப்படின்னு சொல்லி நம்முடைய சிந்தனைகள் மாறினா நம்ம ஜெபிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருப்பார். ஸ்தோத்திரம். பூமியும் அதன் நிறைவும் யாருடையது? பிசாசனுடையதா கர்த்தருடையது அப்படின்னு சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. அப்ப பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையதுன்னா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தான் முதல்ல எல்லா ஆசீர்வாதங்களும் இருக்கணும். மற்றவனுக்கு ஆசீர்வாதம் இருக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு தான் ஆசீர்வாதம், நன்மைகள், பொருளாதார நன்மைகள் எல்லாமே இருக்கணும். ஸ்தோத்திரம். எனவே தேவனிடத்துல நீங்க கேட்கணும் ஜெபத்துல, ஆண்டவரே பூமியும் அதன் நிறைவும் உம்முடையது, கர்த்தர் எங்களை நினைத்திருக்கிறீர், எங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி இருக்கீங்க. ஆபிரகாம் வயது சென்ற போது எல்லா காரியங்களிலும் ஆசீர்வதித்தீர். அவனுக்கு ஆடு மாடுகள் இருந்தது, வெள்ளி இருந்தது, பொன் இருந்தது, ஒட்டகம் இருந்துச்சு, கழுதை இருந்துச்சு, ஆடு திரளான வேலைக்காரிகள் இருந்தார்கள். எங்களையும் நீர் ஆசீர்வதியும் அப்படின்னு சொல்லி தேவனிடத்துல கேட்டீங்கன்னா உங்களை கண்டிப்பாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஸ்தோத்திரம். வேதத்துல நாம் பார்க்கும்போது ஆதியாமத்துல பார்த்தீங்கன்னா முதல் மனிதனை படைத்து அவனை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். பாருங்க, ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை படிங்க. 25:11. ஆபிரகாம் மரித்த பின் தேவன் அவன் குமாரனாகிய ஈசாக்கை ஆசீர்வதித்தார். அவன் குமாரனாகிய ஈசாக்கை ஆசீர்வதித்தார். என்னும் துறவுக்கு சமீபமாய் ஈசாக்கு குடியிருந்தான். பாருங்க, ஆபிரகாம் மரித்தப்புறம் ஈசாக்கை தேவன் என்ன செய்கிறார்? ஆசீர்வதித்தார். தலைமுறையாக அவருக்கு பயந்து ஜீவிக்கிற ஜனங்களை தேவன் ஆசீர்வதிக்கிற ஆண்டவராய் இருக்கிறார். ஸ்தோத்திரம். ஈசாக்கோடு ஆண்டவர் பேசுகிறார். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 2-3 வசனத்துல ஈசாக்கை பார்த்த ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த தேசத்துல வாசம் பண்ணு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லும் போது ஈசாக்கு அந்த தேசத்துல என்ன செய்தாராம்? விதை விதைத்து அந்த தேசத்திலே தொழிற் செய்கிறார். ஸ்தோத்திரம். 26ஆம் அதிகாரம் 12 முதல் 14 வசனங்களை வாசிங்க. ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். ஈசாக்கு அந்த தேசத்துல விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடியினாலே பெலிஸ்தர் அவர் மேல் பொறாமை கொண்டு அவன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் அவனுடைய வேலைக்காரர் வெட்டின துறவுகளை எல்லாம் தூர்த்து மண்ணினால் நிரப்பி போட்டார்கள். பாருங்க, அந்த ஆபிரகாமுக்கு அப்புறம் ஈசாக்கோடு தேவன் பேசுகிறார், அவரை ஆசீர்வதிக்கிறார். அந்த தேசத்திலே அவர் விதை விதைத்த போது கர்த்தர் ஆசீர்வதித்ததுனால 100 மடங்கு பலனை, ஆசீர்வாதத்தை ஈசாக்கு பெற்றுக்கொண்டார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஈசாக்கு என்ன செய்தாலும் அது பொன்னாய் துலங்கினது. அந்த ஈசாக்கை சுற்றிலும் இருந்ததான ஜனங்கள் பார்க்கிறார்கள், என்னடா இது, இவன் நாடோடிய போல எங்கிருந்தோ வந்தான், இவனுக்கு பணம் கொளிக்குதே, திரளான வேலைக்காரர்கள் இருக்கிறார்கள், ஆடு மாடுகள் இருக்கிறது, எல்லாம் ஒண்ணுல குறைவில்லாமல் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவன் மேல பொறாமை கொண்டார்கள், எரிச்சல் அடைந்தார்கள். ஸ்தோத்திரம். எரிச்சல் அடைந்தார்கள். ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு பயப்படுகிற தேவனுடைய பிள்ளைகளை ஆபிரகாமை ஆசீர்வதித்தார், ஈசாக்கையும் தேவன் ஆசீர்வதித்தார், யாக்கோபையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல பெற்றோர்கள் கொஞ்சம் ஆசீர்வதிக்கப்பட்டு கொஞ்சம் பணங்களை எல்லாம் சேர்த்து நல்ல வீடு வசதி எல்லாத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும்போது கடைசியில் அந்த பிள்ளைகள் பொறுப்பற்றவர்களாய் தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்தவர்களாக இருக்கிறது எல்லாத்தையும் என்ன செய்கிறார்கள்? பல இடங்களில் பார்க்கிறது அதுதான்.
ஸ்தோத்திரம். இருக்கிறது எல்லாவற்றையும் இல்லாமல் செய்து விடுகிறார்கள். ஸ்தோத்திரம். ஆனா உண்மையான தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தலைமுறை தலைமுறையாக கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை தேவன் கொடுத்து ஆசீர்வதிக்கிற ஆண்டவராக இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் அதனுடைய 28ஆம் வசனத்தை படிங்க. 49:28. இவர்கள் எல்லாரும் இஸ்ரவேலின் 12 கோத்திரத்தார் அவர்களுடைய தகப்பன் அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களுக்கு சொன்னது இதுதான், அவனவனுக்குரிய ஆசீர்வாதம் சொல்லி அவனவனை ஆசீர்வதித்தார். அவனவனுக்குரிய ஆசீர்வாதத்தை சொல்லி அவனவனை ஆசீர்வதித்தார். இப்ப யாக்கோபை குறித்து இங்கே நாம் பார்க்கிறோம். யாக்கோபு தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டார். ஸ்தோத்திரம். வயசான நேரத்தில் சாக போகிறார். இப்போ யாக்கோபு ஜீவன் போகும் முன்னே எல்லா பிள்ளைகளையும் அழைத்து, யாக்கோவுக்கு எத்தனை பிள்ளைங்க? சண்டே கிளாஸ் பிள்ளைகள் சொல்லுங்க. 12 மகன்மார்கள் யாக்கோவுக்கு. ஒரே ஒரு மகள் உண்டு, டயானா, தீனாள். ஸ்தோத்திரம். பாருங்க, இப்ப எல்லா பிள்ளைகளையும் அழைக்கிறார். அழைத்து அவனவனுக்குரிய ஆசீர்வாதங்களை சொல்லி அந்த பிள்ளைகளை என்ன செய்தாராம்? ஆசீர்வதித்தார் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. நீங்கள் உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறவர்களா இருக்கணும். நீ உருப்பட மாட்ட, நீ நாசமா போயிருவ, அப்படி போயிருவ, இப்படி போயிருவ அப்படின்னு சொல்லி எப்பொழுதும் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு சாபத்தை போடக்கூடாது. ஸ்தோத்திரம். சாபம் இடுறீங்களா யாராவது? பிள்ளைகளை பார்த்து எப்ப பார்த்தாலும் தெரிந்தோ அந்த வார்த்தை என்ன பேசுறோம் அப்படின்னு சொல்லி சிலர் தெரியாமே சாபத்தை போடுவாங்க. சோத்திரம். அப்படி சொல்லாதீங்க. அவனவனுக்குரிய ஆசீர்வாதத்தை சொல்லி அவர்களை ஆசீர்வதித்தான் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. தேவன் எப்பொழுதுமே தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த விரும்புகிறார். இந்த பூமியில அவர்கள் இருக்கிற நாளெல்லாம் அந்த என்னுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கணும், நல்லா இருக்கணும், நான் வானத்தையும் பூமியும் படைத்த தேவன், என்னுடைய பிள்ளைகள் பிச்சைக்காரர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புவாரா? விரும்ப மாட்டார். நல்லா இருக்கணும், நல்ல பரிசுத்தமாகவும் இருக்கணும், உண்மையா இருக்கணும். அதே நேரத்தில் இந்த பூமியில அவர்கள் என்னுடைய நாமம் தூசிக்கப்படுகிற அளவுக்கு தரித்திரர்களா இருக்கக்கூடாது அப்படின்றத கண்டிப்பா ஆண்டவர் விரும்புகிற தேவனாய் தான் இருப்பார். ஸ்தோத்திரம். எனவேதான் ஆரோனிடத்துல இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் கட்டளை கொடுக்கிறார். என் ஜனங்களை இப்படி ஆசீர்வதிங்க, அவர்களை குறித்து நீங்க ஆசீர்வாதத்தை கூறும்போது இப்படியாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சொல்ல வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் கட்டளையிடுகிறார். படிங்க. எண்ணாகமம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 23 முதல் படிங்க. எண்ணாகமம் 6:23 இருந்து. ஆரோனோடும் அவனுடைய குமாரரோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியதாவது, கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. என்ன சொல்லணுமா? கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை யார் மேல? உங்கள் மேல பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். அப்போ ஆண்டவரே சொல்லுகிறார், இப்படி என் ஜனங்களை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொல்லி அவருடைய முகத்தின் பிரகாசத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவர் என்று சொல்லி ஆசீர்வதிக்க ஆண்டவர் சொல்லுகிறார்.
மாத்திரமல்ல, கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பது. உங்கள் குடும்பத்துல சமாதானம், நீ போகிற வருகிற இடத்துல சமாதானம். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். இன்னைக்கு கிறிஸ்தவ குடும்பத்துல சமாதானம் இல்லை, போராட்டங்கள், பிரிவினைகள், பலவிதமான காரியங்கள் இருக்கிறது. ஸ்தோத்திரம். ஆனா தேவன் எப்படி ஆசீர்வதிக்க சொல்லுகிறார்? கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூற கடவர்கள், அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல் என்றார். நான் அவர்களை ஆசீர்வதிக்கணும், என்னுடைய ஜனங்களை நான் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொல்லி அதைத்தான் தேவன் எண்ணமாய் வைத்திருக்கிறார். அந்த மே மாதத்துல ஆண்டவர் உங்களை நினைத்து உங்களை ஆசீர்வதித்து நடத்துகிற தேவனாக இருப்பார். ஸ்தோத்திரம். அவர் கீழ்ப்படுகிற ஆண்டவருடைய பிள்ளைகளை முதலாவது ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. ஆதியாமத்துல நாம் பார்க்கும்போது 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல நோவாவையும் அவனுடனே பேழையில் இருந்த சகல மிருகங்களையும் ஆண்டவர் நினைத்து அருளினார் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. நோவாவும் அவரோடு கூட பேழையில் இருந்த எல்லாரையும் மிருகங்களையும் தேவன் நினைத்தருளினார். நோவாவுடைய பேழையை குறித்து ஏன் பேழைக்குள்ளே நோவா போனார் என்று சொல்லி எல்லாருக்குமே தெரியும். அந்த ஆதி நாட்கள்ல ஜனங்கள் பாவம் செய்த போது தேவனுக்கு விரோதமான துன்மார்க்கமாய் கொலை வரியில விபச்சார வேசித்தனத்துல பலவித காரியங்களில ஜனங்கள் ஈடுபட்டு தேவனை அங்கே ஆராதிக்காதபடிக்கு இருந்த போது தேவன் அந்த தம்மால் உருவாக்கப்பட்ட ஜனங்கள் மேல் ஏன் தான் இவர்களை படைத்தேன் என்று சொல்லி அவர்கள் மேல் கோபம் கொண்டார். அந்த நாட்களிலே நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். எனவே நோவாவனுடைய குடும்பத்தை காப்பாற்ற ஒரு பேழை உண்டு பண்ண சொல்லி அந்த பேழைக்குள்ளே நோவாவையும் அவருடைய 3 மகன்மாருடைய மனைவிகள் எல்லாரையும் விட்டு தேவனே கதவை, பேழையினுடைய கதவை அடைத்து விட்டார் என்று சொல்லி வேதத்துல பார்க்கிறோம். இப்படி அடைத்து விட்ட நாட்களில ஏறக்குறைய 383 நாட்கள் நோவாவனுடைய பேழை அது தண்ணீர் மேல மிதந்து கொண்டு பேழைக்குள்ளே அவர்கள் இருந்தார்கள் என்று சொல்லி வேத வசனத்தின் மூலமாய் நாம் கணக்கிட முடிகிறது. எத்தனை நாட்கள்? 383 நாட்கள் ஒரு பேழைக்குள்ள நோவா, அவருடைய 3 மகன்மாருடைய குடும்பம், திரளான ஒவ்வொரு ஜோடாய் எல்லா மிருகங்களும் எல்லாம் அந்த பேழைக்குள்ளே இருந்தார்கள். இந்த சூழ்நிலையில தான் தேவன் நோவாவையும் அவனுடனே கூட பேழையில் இருந்த சகல மிருகங்களையும் நினைத்தருளினார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. நினைத்தருளினதுனால என்ன நடந்தது? 40 நாட்களாய் அந்த உலகத்தின் மேல் உலகத்தை அழிக்க தேவன் அந்த சொரிய பண்ணினதான மழை நின்று போயிற்று, வானத்திலிருந்து ஊற்றப்பட்ட தண்ணீர் நின்று போயிற்று, மதகுகள்லாம் அடைபட்டது, ஆழத்தின் ஊற்றுக்கண் திறந்து குபீரென்று தண்ணீர் வந்தது நின்று போயிற்று. எல்லாம் நின்று போய் படிப்படியாக அந்த பேழை அது தரையிலே சேருகிற வரைக்கும், தரையிலே அது வருகிற வரைக்கும் அது தண்ணீர் வற்றி கொண்டே வந்தது என்று சொல்லி நாம் வேதத்தில் படிக்கிறோம். கீழ்ப்படிந்த அந்த நோவா குடும்பத்தை தேவன் பாதுகாத்து ஆசீர்வதித்தார். உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையிலும் கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற வாழ்க்கையை நாம் செய்ய வேண்டும். உலகத்தின் ஜனங்களைப் போல துன்மார்க்கமாய் வாழக்கூடாது. ஸ்தோத்திரம். துன்மார்க்க பாவங்களில துணிகரமாய் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஈடுபடக்கூடாது. ஆண்டவர் பாவியை நேசிக்கிறார், ஆனால் பாவத்தை வெறுக்கிற தேவனாக இருக்கிறார். பாவத்துல நாம இருந்து கொண்டு தெய்வ பயம் இல்லாதபடிக்கு இருந்து கொண்டு தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. எனவே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறவர்களாக காணப்பட வேண்டும். ஸ்தோத்திரம். நிறைய காரியங்கள் இருக்கிறது, நமக்கு டைம் போய்விட்டது. இந்த மாதத்துல கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம். வேதத்தில் உள்ள பரிசுத்தவான்கள் தம்மோடு நடந்தவர்களை தேவன் ஆசீர்வதித்தார். அவர்களை எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் தேவன் பாதுகாத்து
அவர்களை ஆசீர்வதித்து நடத்தினார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. உங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பார், உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். இந்த மாதத்தில் நீங்கள் கைட்டு செய்கிற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள், இவைகளை தேவன் ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திர. நம்பிக்கையோடு இந்த மாதத்தில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி நீங்க ஜீவிக்கிறவர்களாய் காணப்படுங்க. பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் இந்த வேளையில முழங்கால் படியிடுவோமா? கர்த்தருடைய சமூகத்துல எல்லாரும் ஓ ஹல்லேலூயா. எங்களை மறவாதபடிக்கு நினைக்கிறவரே, எங்களை மறவாதபடிக்கு நினைக்கிற தெய்வமே, ஹல்லேலூயா. மனிதர்கள் எங்களை நினையாமல் போகலாம், ஆனால் எங்களை ரட்சித்த ஆண்டவர் எங்களை நினைக்கிறவர். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எல்லாரும் நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். எல்லாரும் மறவாமல் நினைத்தீரையா, மறவார நன்றி சொல்வேன். எல்லாரும் கண்களை மூடுவோம். பெரியோர் சிறியோர் அத்தனை பேரும் முழங்கால் படியிட்டு செபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான அப்பா மாதத்தினுடைய முதலாவது ஞாயிற்றுக்கிழமையில நாங்களுமே ஆராதிக்கும்படியாய், தொழுது கொள்ளும்படியாய் தேவன் எங்களுக்கு கொடுத்த ஸ்லாக்கியத்துக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே, கடந்து போன 4 மாதங்களும் கிருபையாய் காத்த தேவன், இந்த மாதத்திலும் ஒவ்வொரு ஜனங்களையும் நீர் ஆசீர்வதித்திருக்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த மாதத்திலே கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி ஆண்டவரே, ஒவ்வொரு ஜனங்களையும் நினைத்தொருளி ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்து நடத்த போற தயவுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, மனிதர்கள் ஆண்டவரை நினையாமல் மறக்கிறதை போல நீர் மறக்கிற தேவன் அல்ல. ஆண்டவரே, நீர் நினைத்தருளுகிற தேவனாய் இருக்கிறீர். ஆண்டவரே, கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உன் இளவயதில் உன்னோடு
உன்னோடு நான் செய்த உடன்படிக்கையை நினைப்பேன் என்று சொல்லி சொன்னீரே ஆண்டவரே. நான் உன்னை திரும்ப நினைத்தேன் என்று சொல்லி சகரியாவிலே சொல்லி இருக்கிறீரே கர்த்தாவே. இந்த ஜனங்களை அப்பா ஒவ்வொருவரையும் நினைத்தருளுங்கப்பா. இந்த மே மாதத்துல நினைத்தருளும் ஆண்டவரே. ஒவ்வொரு ஜனங்களை ஆசீர்வதியும். குடும்பத்துல தெய்வீக சமாதானம் தங்கி இருக்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்துக்கு எதிரான ஆண்டவரை சத்துருடைய எதிர்க்கிரியைகள் அழிக்கப்பட்டு போகட்டும். தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு ஜனங்களும் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வேத வசனத்தின்படி ஜீவிக்கவும் கர்த்தாவே உம்முடைய ஆசீர்வாதங்களை நிறைவாய் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களை ஆசீர்வதித்தீர் கர்த்தாவே. அவனவனுக்குரிய ஆசீர்வாதங்களினால ஆண்டவரை யாக்கோபு ஆசீர்வதித்தார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோமே. அப்பா ஸ்தோத்திரம், அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. நாங்களும் ஆசீர்வதிக்கிறவர்களா இருக்கணும், சபிக்கிறவர்களா இருக்க கூடாது கர்த்தாவே. ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க. இந்த வேளையில் இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் வாக்குத்தத்தத்தின்படி ஆசீர்வதித்து தேவன் சாட்சியாய் நிறுத்தும். இப்பொழுது சமாதானத்தோடு ஆசீர்வாதத்தோடு கர்த்தர் அனுப்புங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கிய சிநேகமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட தங்கி இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவின் வருகை நெருங்கிடுதே, அவர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறுதே. இயேசுவின் வருகை நெருங்கிடுதே, அவர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறுதே.